ஹலோ எவ்ரி ஒன், வெல்கம் பேக் டு வேதாந்த சேனல். நான் உங்கள் தமிழன். நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போறோம் அப்படின்னா 12th இயல் 6ல் இருக்க முக்கியமான குருவினாக்கள் மற்றும் சிறுவினாக்கள் லெசன்லேருந்து பார்க்க போறதுல திருக்குறள்லேருந்து பார்க்க போறோம். ஏன் சார் திருக்குறள்லேருந்து அப்படின்னா, நம்ம லெசன்ஸ்லேருந்து கொஸ்டினும் கேட்குறாங்க, திருக்குறள்லேருந்து கொஸ்டின் கேட்குறாங்க. அதனால என்ன பண்ண போறோம் அப்படின்னா, திருக்குறள்ல இருக்க முக்கியமான குருவினாக்கள் மற்றும் சிறுவினாக்கள். ஆனால் எல்லா குருவினாக்களும் தான் சொல்ல போறேன். ஆனா அதுல எது முக்கியமான குருவினா அப்படின்றதையும் நான் சொல்ல போறேன். இந்த வீடியோ ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கா இருக்க போது. ஸோ ஸ்கிப் பண்ணாம எல்லாரும் கடைசி வீடியோ பாருங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். யாராச்சும் புதுசா நம்ம சேனலுக்கு வந்திருக்கீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணாம இருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே லைக் பட்டனை மேஷ் பண்ணிடுங்க. பார்க்கலாமா? ஓகே, யாரை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா திருவள்ளுவரை பத்தி தான். ஓகேவா? திருவள்ளுவர் எழுதின திருக்குறளை பத்தி தான் நம்ம பார்க்க போறோம். ஃபுல்லாவே கொஸ்டின்ஸ் அதை பத்தி தான் இருக்க போகுது. ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கா இருக்க போகுது. ஓகேவா? ஃபர்ஸ்ட் கொஸ்டின் என்ன சார் அப்படின்னா, மனதை அதன் போக்கில் செலவிடக்கூடாது என்று வள்ளுவர் கூறுவது ஏன் அப்படின்னு கேட்டுறாங்க. மனதை அது போகிற போக்கில் செலவிடக்கூடாது அப்படின்னு ஏன் வள்ளுவர் சொல்றாரு அப்படின்னு கேட்குறாங்க. பார்க்கலாமா? ஓகே ஓகே. சென்ற இடத்தால் செலவிடா தீதொரி, மனதை அது போகும் போக்கில் செலவிடக்கூடாது அப்படின்னு சொல்றாரு. ஏன்? இப்போ என்ன தோணுது உங்களுக்கு? படிக்கணும்னு தோணுது. 6 மணிக்கு வந்து உட்காடுறீங்க, வந்து என்ன பண்றீங்க? சரி கொஞ்ச நேரம் இன்ஸ்டாகிராம் போயிட்டு வருவோம் அப்படின்னு போறீங்க. 10 நிமிஷம்ன்றது வைக்கிறீங்க. 10 நிமிஷம் ஆயிடுச்சு. 10 நிமிஷம் ஆகியும் ஃபோனை கீழே வைக்கல. அரை மணி நேரம் ஆகுது. சரி அடுத்து வந்து 7 மணிக்கு படிக்க ஸ்டார்ட் பண்ணுவோம் அப்படின்னு நினைக்கிறீங்க. மணி 7 சரி சாப்பிட்டு வந்துட்டு படிக்கலாம் அப்படின்னு நினைக்கிறீங்க. போய் சாப்பிட்டுட்டும் வரீங்க. அதுக்கு என்ன ஆகுது? மணி 7:30 ஆகுது. சரி நான் கொஞ்சம் யூடியூப் பக்கம் போயிட்டு வருவோமா அப்படின்ட்டு யூடியூப் பக்கம் போறீங்க. மணி என்ன ஆகுது? 8 ஆயிருது. அவ்வளோதான். சரி அவ்வளோதான், ஊற்றி முடிட்டு தூங்கிடுவோம் அப்படின்ட்டு தூங்கிடுறீங்க. இப்போ என்ன ஆயிடுச்சு? மனதை அது போக்குற போக்கில் விட்டீங்க. இப்போ என்ன ஆயிடுச்சு? படிக்காம மனசு அது போகிற போக்கில் விட்டா என்ன ஆகும் அப்படின்னா அது கரெக்டாக இருக்குது. அதுதான் சென்ற இடத்தா செலவிடா தூதரி. அதுதான் அது போகிற போக்கில் மனசை வந்து செலவிடக்கூடாது அப்படிதான் சொல்றாரு திருவள்ளுவர். அதுதான் சொல்றாரு, மனதை அது போகும் போக்கில் செலவிடக்கூடாது. மேலும் மனத்தினை தீமை வழியிலிருந்து விலக்கி நல்ல வழியில் செலுத்துவது அறிவாகும். அது தீமை வழியில போகுது அப்படின்னா அது என்ன பண்ணும்? பிடிச்சி இழுத்து நல்ல வழியில அதை செலவழிக்கணும் அப்படின்றத சொல்றாங்க. புரியுதா? ஃபர்ஸ்ட் கொஸ்டின் என்ன கேட்டாங்க? மனதை அதன் போக்கில் செலவிடக்கூடாது என்பதை வள்ளுவர் கூறுவது ஏன்? ஏன் வந்து வள்ளுவர் இந்த விஷயத்த சொல்றாரு? சென்ற இடத்தா செலவிடா தூதரி அப்படின்னு ஏன் சொல்றாரு அப்படின்னா, மனதை அது போகிற போக்குல செலவிடக்கூடாது. விட்டோம் அப்படின்னு என்னமோ தீமையில கொண்டு போய் விட்டுரும். இப்போ நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்னா, 12th ஜாயின் பண்ணும்போது நினைக்கிறீங்க, அப்படியோ நம்ம 12th நல்ல மார்க் எடுத்துட்டோம் அப்படின்னா நம்ம ஒரு IITல ஜாயின் பண்ணிடலாம்டா, நல்ல வந்து நீட் படிச்சிடலாம்டா, நல்ல வந்து இது மாதிரி போயிடணும்டா அப்படின்னு நினைக்கிறீங்க. ஆனா என்ன ஆகுது? காலப்போக்கில் வந்து நம்ம வந்து என்ன பண்றோம்? சென்ற இடத்தா செலவிடா தூதரி அப்படின்னு போயிடுறோம். அதாவது என்ன பண்றோம்? மனதை அது போகிற போக்கில் விட்டுடுறோம். அதனால என்ன ஆகும்? நம்ம பின்னாடி தீமைக்கு வந்து ஆட்பட்டு விடுவோம். அதனால என்ன பண்ணணும்? இப்பவே முடிச்சுக்கோங்க, இப்பவே படிக்க ஸ்டார்ட் பண்ணிடுங்க. ஓகேவா? நல்ல மார்க் வேணும் அப்படின்னு என்ன பண்ணணும்? இப்பயிலேருந்தே படிக்கணும். ஓகேவா? கட் ஆஃப்ல தான் சார் வருது பிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி பயாலஜி அப்படின்ட்டு. அதுக்காக வந்து டோட்டல் மார்க்கையும் சொல்லாம தமிழை சேர்த்து சொல்லாமையா இருப்பீங்க. 600க்கு எவ்வளோ அப்படிங்கும்போது எப்படி சொல்லுவீங்க? எல்லா மார்க்கையும் சேர்த்து தானே சொல்லுவீங்க. அதனால என்ன பண்ணணும்? இப்பயிலேருந்தே என்ன பண்ணணும் அப்படின்னா தமிழை வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து படிக்கணும். ஓகேவா? ரொம்ப ஈஸியாக தான் இருக்க போது, ரொம்ப கஷ்டம் அப்படிலாம் ஒன்றும் கிடையாது. ஈஸியாக கதை மாதிரி புரிஞ்சுக்கிட்டு கதை மாதிரி எழுதினாலே நல்ல மார்க் ஸ்கோர் பண்ணலாம். ஓகேவா? புரியுதா? அப்போ இந்த கொஸ்டின் வந்து எழுதிருவீங்களா? ஃபர்ஸ்ட் எழுத வேண்டியது மனதை அதன் போக்கில் செலவிடக்கூடாது என்று வள்ளுவர் கூறுவது ஏன் அப்படின்றத கேட்ட உடனே என்ன பண்ணணுவீங்க? சென்ற இடத்தால் செலவிடா தீதுரி அப்படின்றத எழுதணும். ஓகேவா? மேற்கோள் குறி போட்டு எழுதணும். ஓகேவா? சென்ற இடத்தால் செலவிடா தீதுரி அப்படின்ட்டு 2 சரி என்ன பண்ணணும்? மேற்கோள் குறி போடணும். போட்டுட்டு அதுக்கு தான் எழுதணும், மனதை அது போகும் போக்கில் செலவிடக்கூடாது, மனசை வந்து அது போகிற போக்கில் செலவிடக்கூடாது அப்படின்றத ஃபர்ஸ்ட் எழுதணும். புரியுதா? எழுதிருவீங்களா? அப்படி எழுதிட்டு மேலும் மனத்தினை தீமை வழியிலிருந்து விலக்கி நல்ல வழியிலுக்கு கொண்டு போனாதான் அது அறிவு, தீமை வழியிலிருந்து நல்ல வழிக்கு கொண்டு போனாதான் அது நல்ல அறிவு அப்படின்றத எழுதணும். ஓகேவா? எழுதிருவீங்களா? அடுத்த கொஸ்டின் போலாமா? அடுத்த கொஸ்டின் என்ன சார்? உருவு கண்டு எல்லாமே வேண்டும், உருள் பெருந்தேற்கு அச்சாணி அன்னார் உடைத்து, இக்குறட்பாவில் ஊமையை பொருளோடு பொறுத்துக அப்படின்னு கேட்டிருக்காங்க. இங்க என்ன யார் இருக்கா? இங்க வடிவேல் சார் இருக்காரா? என்ன பண்ணுவார் அவரு? அந்த படத்துல ரஜினி சார் நடிச்சிருப்பாரு. அந்த படத்துல என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, அவர் என்ன பண்ணுவாரு? சரக்கை போட்டு என்ன பண்ணுவார் அப்படின்னா அந்த அச்சாணியை பிடுங்கிடுவாரு. அந்த அச்சாணி அந்த மாட்டு வண்டியில இருக்கும்ல, அந்த அச்சாணியை வந்து பிடுங்கிட்டு, இது என்னடா இது இத்தோண்டு இருக்கிறதா இந்த இவ்வளவு பெரிய இதே ஓட்டுது அப்படின்னு சொல்லிட்டு எடுத்து வந்து இடுப்புல வச்சுப்பாரு. வச்சுட்டு என்ன பண்ணுவாரு? போயிட்டே இருப்பாங்க, பேசிக்கிட்டே இருப்பாங்க. திடீர்னு என்னடா அது குத்திக்கிட்டே இருக்கு அப்படின்னு வெளில எடுப்பாரு. இதை ஏன்டா எடுத்த அப்படின்னு வந்து ரஜினி கேட்பாரு. அப்ப என்ன ஆகும்? அப்ப வந்து இவ்வளவு பெரிய இதுக்கு டயருக்கு எது வந்து அச்சாணியா இருக்கு? இந்த சின்னோண்டு அச்சாணி தான் வந்து அதுக்கு பாதுகாப்பா இருந்திருக்கு. அதுதான் சொல்றாங்க. ஒரு பெரிய தேருக்கே எது வந்து அச்சாணி அப்படின்னா சின்ன அச்சாணி தான். அது போல யாரையும் வந்து நம்ம என்ன சொல்லக்கூடாது? உருவு கண்டு எல்லாமே வேண்டும். ஏய் பார்க்க சின்ன பையன் மாதிரி இருக்கான்டா,
அவன் எப்படா இந்த விஷயத்த முடிப்பான், இல்லையா அவன் பார்க்கறது ஒரு மாதிரி இருக்கான்டா, அவன் எப்படா படிக்க போறான் இந்த எக்ஸாம், அவன் எப்படா மார்க் எடுப்பான் அப்படின்னு நினைச்சிட்டு இருப்பீங்க. பார்த்தா அவன் தான் அடிச்சு பொழந்துட்டு மேலே போயிட்டு இருப்பான். டேய் என்னையடா அப்படி சொன்னீங்க அப்படின்னு நினைச்சிட்டு இருப்பீங்க. அவனையடா அப்படி சொன்னோம், அவனை பார்த்தா அப்படி தானடா இருந்துச்சு அப்படின்ற மாதிரி இருக்கும். அந்த மாதிரி உள்ளவன் என்ன பண்ணுவான், அந்த மாதிரி யாரையும் எடை போடக்கூடாது. பார்த்த உடனே அவனை தோற்றத்தை வச்சு அவன் இப்படி தாண்டா இருக்கான், ஒரு மாதிரி இருக்கான்டா, அவன் எப்படா படிப்பான், அவன் எப்படா அந்த வேலையை முடிப்பான் அப்படின்னு வந்து தோற்றத்தை வச்சு யாரையும் வந்து எடை போடக்கூடாது. அதுதான் இதுல சொல்றாங்க பாருங்களேன். உவமை, ஒருவரின் எளிய தோற்றத்தை கண்டு இகழக்கூடாது. ஒருவன் பார்க்க அப்படி இருக்கான், டேய் பார்க்க அவன் சின்ன பையன் மாதிரி இருக்கான்டா அப்படின்னு வந்து ஒருத்தவங்களை வந்து பார்த்து அவன் வந்து இகழக்கூடாது, அவனை வந்து இகழக்கூடாது. உவமையம் என்னன்னா பெரிய தேருக்கு சிறிய அச்சாணி இன்றமையாது. என்னதான் பெரிய தேரா இருந்தாலும் அந்த சிறிய அச்சாணி இல்லை அப்படின்னா அந்த ரோதை வந்து என்ன ஆகுது, சுழண்டு போகாது, இல்லைன்னா ஆகும் தேரே போகாது, தேரே விழுந்துரும். அப்ப சிறிய அச்சாணி தானே அது, அவ்வளவு பெரிய தேருக்கே இம்பார்ட்டனு, அவ்வளவு பெரிய தேருக்கே முக்கியத்துவம். அதுதான் ஊமையம். என்ன அப்படின்னா பெரிய தேருக்கு சிறிய அச்சாணி இன்றியமையாதது. சிறிய அச்சாணி தான் என்று எளிமையாக எண்ணக்கூடாது. சிறிய அச்சாணி தானே அப்படின்னு எளிமையா எண்ணக்கூடாது. அது போல ஒரு தோற்றத்தை வைத்து எளிமையாக எண்ணக்கூடாது. அது போல என்ன பண்ணக்கூடாது, ஒரு தோற்றத்தை வச்சு அவனை வந்து எளிமையா இருக்கான், இவன் இப்படி இருக்கான் அப்படி இருக்கான்ட்டு எண்ணக்கூடாது அப்படின்றத சொல்றாங்க. ஓகே புரியுதா, எழுதிடுவீங்களா, புரியுதா அந்த கொஸ்டின்? உருவு கண்டு எல்லாமை வேண்டும், உருள் பெருந்தேருக்கு அச்சாணி அன்னார் உடைத்தே, குரட்பாவின் ஓமையை பொருளோடு பொறுத்துக அப்படின்னு கேட்குறாங்க. புரியுதா என்ன கேட்குறாங்கன்ட்டு? ஓகே, உருவு கண்டு எல்லாமே வேண்டும், யாரையும் வந்து பார்த்து எடை போடக்கூடாது. டே இவன் பாடுறான் அவன் இப்படி இருக்கான், டே இவன் பாடுறா அப்படி இருக்கான் அப்படின்னு யாரோட தோற்றத்தை பார்த்தியும் இப்படி சொல்லவே கூடாது. இவன் இப்படி இருக்கான் அவன் அப்படி இருக்கான் அப்படிலாம் சொல்லவே கூடாது. அதுதான் சொல்றாங்க இதில். ஓகேவா, அப்போ என்ன பண்ணணும், இந்த கொஸ்டின் கேட்டால் ஓமை எழுதணும், அதுக்கு கீழே ஓமேயம் எழுதணும், பொருத்தம் எழுதணும். ஓமை ஓமேயம் பொருத்தம் மூணுமே எழுதணும். ஓகேவா, அப்போ எழுதிட்டு ஓமை அப்படின்னு போட்டு ஒருவன் எளிய தோற்றத்தை கண்டு இகழக்கூடாது, ஒருவரோட எளிய தோற்றத்தை கண்டு பார்க்க வச்சுன்னா பயமா இருக்கும் அப்படின்னு வந்து தோற்றத்தை கண்டு இகழக்கூடாது அப்படின்னா குறைந்து பேசக்கூடாது, உவமேயம் அப்படின்னு போடணும். அடுத்து பெரிய தேருக்கு சிறிய அச்சாணி இன்றியமையாது. பெரிய தேருக்கு என்னது, சிறிய அச்சாணி தான் வந்து இன்றியமையாத ஒன்று. என்னதான் பெரிய தேராவே இருக்கட்டும், அதுல அந்த அச்சாணி இல்லைன்னா அது ஓடவே ஓடாது. அதுதான் சிறிய அச்சாணி இன்றியமையாதது. பொருத்தம், சிறிய அச்சாணி தான் என்று எளிமையாக எண்ணக்கூடாது. சிறிய அச்சாணி தானே அப்படின்னு எளிமையாகவும் எண்ணக்கூடாது. அது போல ஒரு தோற்றத்தை வைத்து எளிமையாக எண்ணக்கூடாது. எழுதிடுவீங்களா? உவமை உவமேயம் பொருத்தம், அவ்வளவுதான். அழகா 2 மார்க்கு சொல்லையா வாங்கிட்டு போயிட்டே இருக்கலாம். ஓகேவா, கிளியர் ஆகுதா, புரியுதா என்ன சொல்ல வராங்கன்றது புரியுதா? உருவு கண்டு எல்லாமே வேண்டும், உருள் பெருந்தேருக்கு அச்சாணி அன்னார் உடைத்து. ஏன் சார் இத்தனை வாட்டி கொஸ்டினை படிச்சு காமிக்கிறீங்க அப்படின்னா என்ன பண்ணுவீங்க அப்படின்னா ஆன்சர் எல்லாம் படிச்சுட்டு போயிருவீங்க. எந்த கொஸ்டினுக்கு எந்த ஆன்சர்னே தெரியாம உட்காந்துருப்பீங்க. அந்த மாதிரிலாம் வந்து நடக்கும். அந்த மாதிரிலாம் பண்ணக்கூடாதுன்னு தான் என்ன பண்றேன், நிறைய வாட்டி கொஸ்டினை வந்து சொல்லி பார்க்குறேன், மறுபடியும் ஆன்சர் உங்களுக்கு சொல்லி காமிக்கிறேன். ஏன் அப்படின்னா உங்களுக்கு வந்து வீடியோஸ் பார்க்கும்போதே பாரு விஷயம் மனப்படம் ஆயிடுச்சு அப்படின்னா இந்த பிடிஎஃப் டவுன்லோட் பண்ணி பார்க்கும்போது இன்னும் ஈஸியாக இருக்கும். யார் யாரெல்லாம் பிடிஎஃப் வேணுமோ கடைசி வரையும் யாரெல்லாம் பிடிஎஃப் வீடியோ பார்க்குறீங்களோ உங்களுக்கு என்ன தரப்போறோம் அப்படின்னா பிடிஎஃப் அப்படின்றது தரப்போறேன். அதுவும் லைவ் சாட்ல தான் தரப்போறேன். அதனால யாரெல்லாம் கடைசி வரையும் வீடியோ பார்க்குறீங்களோ அவங்களுக்கு என்ன தரப்போறோம் அப்படின்னா பிடிஎஃப் அப்படின்றது தரப்போறோம். ஓகேவா, யாரும் ஸ்கிப் பண்ணக்கூடாது. ஓகேப்பா, புரிஞ்சுதா? யாரோட தோற்றத்தை கண்டும் இகழக்கூடாது. இது எல்லாமே திருவள்ளுவர் சொல்லியிருக்கிறது யாருக்கு, நமக்கு தான். ஓகேவா, அதனால வந்து இது எல்லாத்தையுமே நம்ம என்ன பண்ணணும், நமக்காக எடுத்துக்கணும். ஒவ்வொரு திருக்குறளையும் நமக்காக தான் படிக்கணும். ஓகேவா, அந்த மாதிரி என்ன பண்ணணும், ஒவ்வொரு திருக்குறளையும் அதுக்கு ஏற்ற மாதிரி நம்ம நடக்கணும். எனக்கு 1330 குறளும் தெரியும், ஆனால் வந்து அதுபடி நடக்க மாட்டேன். அதில் ஒரு குறள் படி நடந்தால் தான் அது வந்து நமக்கு நன்மையை தரும். வெறும் அறிவு மட்டும் வச்சு என்ன பண்ணுறது, ஒன்றும் பண்ண முடியாது. நம்ம என்ன பண்ணணும், வாழ்க்கையில் பயன்படுத்தணும். ஓகேவா, அப்போ என்ன பண்ணக்கூடாது, ஒருத்தவனை பார்த்து இகழக்கூடாது. அவன் பார்க்க சின்ன பையன் மாதிரி இருக்கான் அப்படின்னு என்ன பண்ணக்கூடாது, அவனை பார்த்து இகழக்கூடாது. ஓகேவா, இது புரிஞ்சுதா? ஒரு எளிய தோற்றத்தை கண்டு இகழக்கூடாது. பெரிய தேருக்கு என்னதான் பெரிய தேர் இருந்தாலும் என்னது, அச்சாணி தான் இன்றியமையாதது. எழுதிருவீங்களா? பொருத்தம் அப்படின்றது சிறிய அச்சாணி தான் என்று எளிமையாக எண்ணக்கூடாது. அது போல ஒருவரோட தோற்றத்தை கண்டு எளிமையாகவும் எண்ணக்கூடாது அப்படின்றத எழுதணும். புரியுதா? எழுதிருவீங்களா? ஓகே, அடுத்து மன உறுதியின் தேவை பற்றி திருக்குறள் யாது கூறுகிறது? மன உறுதி, ஏன் சார் ஒருத்தவங்களுக்கு மன உறுதி வேணும் அப்படின்றத திருவள்ளுவர் வந்து ஏன் கூறுறாரு அப்படின்னு பார்க்கலாமா? மன உறுதியின் தேவை பற்றி திருக்குறள் யாது, திருக்குறள் என்ன சொல்லுது, மன உறுதியை பத்தி திருக்குறள் என்ன சொல்லுது அப்படின்னு கேட்குறாங்க. பார்க்கலாமா? மன உறுதியை பத்தி திருக்குறள் என்ன சொல்லுது அப்படின்னு பார்க்கலாம். இந்த ஒரு போட்டோல என்ன பண்றாங்க, அந்த மாடு வந்து முட்டை வருது, ஆனா என்ன பண்றாரு, தைரியமா அப்படி நிக்கிறாரு. ஓகேவா, இது வந்து ஒரு மன உறுதி. ஓகேவா, பார்க்கலாம். வினை திட்பம் என்பது ஒருவரது மனத்திற்பம். வினை திட்பம் அப்படின்றது ஒருவருடைய மனத்திற்பம். நல்ல செயல்பாட்டிற்கு மன உறுதியே வேண்டும், மற்றவை எல்லாம் பயன்படாது. இப்போ நீங்க வந்து நினைக்கிறீங்க, இன்னைக்கு வந்து நினைக்கிறீங்க வரப்போற பப்ளிக் எக்ஸாம்ல 600க்கு நான் 550 எடுக்கிறேன்டா அப்படின்னு வந்து என்ன பண்றீங்க, வைக்கிறீங்க. ஆனா என்ன பண்ண மாட்டீங்க அப்படின்னா
கொஞ்ச நாள் கழிச்சு படிக்க மாட்டீங்க. அப்போ என்ன ஆகுது அப்படின்னா உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆகுது, பயம் வருது, மன உறுதின்றது கம்மியாகுது. எடுப்போமா எடுக்க மாட்டோமா, முதல்ல பாஸ் ஆகாமா இல்லை பாஸ் ஆக மாட்டோமா, இல்லது மார்க் எடுப்போமா மார்க் எடுக்க மாட்டோமா, இந்த மாதிரிலாம் வந்து எண்ணமே இருக்கக்கூடாது. என்ன வேணும், மன உறுதி வேணும். நான் எடுப்பேன், என்னால் முடியும், நான் அதுக்கு என்ன பண்ணணும், எடுப்பேன் மட்டும் வந்து இது பண்ணக்கூடாது. என்ன பண்ணணும், கடின உழைப்பு இருக்கணும், திட்டமிட்ட ஒரு செயல் இருக்கணும், விடாமுயற்சி இருக்கணும். இது 3 இருந்தால் மட்டும் தான் என்ன பண்ண முடியும், அந்த செயலை வந்து மன உறுதியோட அணுகி நல்ல ஸ்கோர் அப்படின்றது எடுக்க முடியும். அதான் என்ன பண்ணணும், இப்போ நீங்கள் வந்து இன்னைக்கு டிட்டர்மைன் பண்ணணும். நான் வந்து சார் நான் வரப்போகிற 12th எக்ஸாமில் நான் 600க்கு நான் 450 550 எடுப்பேன் சார் அப்படின்றத என்ன பண்ணணும், நீங்கள் இப்போ மன உறுதி எடுக்கணும். ஓகேவா. வினை திட்பம் என்பது ஒருவரது மனத்திட்பம். ஓகேவா. வினை திட்பம் அப்படின்றது என்ன, ஒருவருடைய மனத்திட்பம். நல்ல செயல்பாட்டிற்கு மன உறுதியே வேண்டும். ஒரு நல்ல செயல்பாட்டுக்கு என்ன வேணும், மன உறுதி அப்படின்றது ரொம்ப இன்றியமையாதது. ஒரு நல்ல செயல்பாட்டுக்கு என்ன வேணும், மன உறுதி அப்படின்றது இன்றியமையாது. மற்றவையெல்லாம் பயன்படாது. மற்றவையெல்லாம் பயன்படுமா அப்படின்னா மற்றவையெல்லாம் பயன்படாது. எந்த செயலுக்கு என்ன வேணும், மன உறுதி தான் முக்கியம் அப்படின்றத இந்த ஒரு கொஸ்டின் மூலமா நம்மளால தெரிஞ்சுக்க முடியுது. ஓகேவா. என்ன கொஸ்டின் கேட்டாங்க, மன உறுதியின் தேவை பற்றி, மன உறுதி ஏன் தேவை அதை பத்தி திருக்குறள் என்ன சொல்லுது அப்படின்றத கேட்டாங்க. புரியுதா. அதுக்கு என்ன எழுதணும் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் பாயிண்ட் வினைத்திட்பம் ஒருவரது மனைத்திட்பம் அப்படின்றத ஃபர்ஸ்ட் பாயிண்டா எழுதணும். 2வது பாயிண்ட் நல்ல செயல்பாட்டிற்கு மன உறுதி வேணும். நல்ல செயல்பாட்டுக்கு என்ன வேணும், மன உறுதி வேணும். மற்றவையெல்லாம் பயன்படாது, மற்றவையெல்லாம் நமக்கு பயன்படாது அப்படின்றத எழுதணும். அப்போ என்ன பண்ணணும், வினைத்திட்பம் அப்படின்றது ஒருவரோட மனத்திட்பம், அடுத்து நல்ல செயல்பாட்டிற்கு மன உறுதி வேண்டும், அடுத்து மற்றவையெல்லாம் பயன்படாது. புரியுதா. எழுதுவீங்களா 2வது கொஸ்டினும். ஓகேப்பா. அடுத்து 3வது கொஸ்டின். ஓகே, ஃபர்ஸ்ட் 2 கொஸ்டினுமே முக்கியமான கொஸ்டின் தான். ஓகேவா. ஃபர்ஸ்ட் 2 கொஸ்டினுமே என்னது, முக்கியமான கொஸ்டின் தான். அடுத்து நஞ்சுண்பவர் என வள்ளுவர் யாரை எடுத்துரைக்கிறார், இதுவும் முக்கியமான கொஸ்டின் தான். திருக்குறளை பொறுத்தளவு எல்லா கொஸ்டினும் ஈஸியாக தான் இருக்கும். அதில் வந்து நீங்கள் திருக்குறள் படிக்கிறது மட்டும் தான் கஷ்டமாக இருக்கும். மற்றபடி எல்லாமே நீங்கள் கதையாகவே புரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா, நானும் உங்களுக்கு என்ன பண்ணியிருக்கேன், பிக்சர்ஸாக வச்சுருக்கேன். உங்களுக்கு வந்து இந்த மாதிரி படிச்சிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ஈஸியாக தான் இருக்கும். ஓகேவா. அடுத்து நஞ்சு உண்பவர் என வள்ளுவர் யாரை எடுத்துரைக்கிறார், நஞ்சு உண்பவங்க அப்படின்னு வள்ளுவர் யாரை சொல்றாரு, நஞ்சு உண்பவர் என வள்ளுவர் யாரை இடித்துரைக்கிறார் அப்படின்னு கேட்குறாங்க. நஞ்சு உண்பார் கல் உண்பவர். நஞ்சு உண்பவங்க யார் அப்படின்னா, நஞ்சு அப்படின்னா ஒன்றும் விஷம், இது இருக்குல்ல கொடிய மருந்தான விஷம், சாப்பிட்டேன்னா உயிரே போயிடும். அந்த மாதிரி உண்பார்கள் கல் உண்பவர். கல் உண்பவர் என்னது, சரக்கு அந்த மாதிரி போதைப் பொருட்கள்லாம் எடுக்கிறாங்கல்ல, அதுதான் என்ன சொல்றாங்க, கல் உண்பவர் அப்படின்னு சொல்றாங்க. நஞ்சுண்பவருக்கும் கல் உண்பவருக்கும் பெரிய டிஃபரன்ஸ்லாம் கிடையாது. நஞ்சுண்பவரும் கல் உண்பவரும் ஒன்று தான் அப்படின்ற மாதிரி சொல்றாரு. கல் உண்பவர் நஞ்சுண்பவரே என வள்ளுவர் கல் உண்பவரை இடித்துரைக்கிறார். நீ ஒன்றும் குடிக்கிறது ஒன்றும் இது கிடையாது, நார்மலான வந்து சரக்கு அந்த மாதிரிலாம் கிடையாது, அதுவும் விஷம்தான் அப்படின்னு சொல்றாரு வள்ளுவர். எவ்வளோ பெரிய விஷயத்த 2000 வருஷத்துக்கு முன்னாடி சொல்லியிருக்காரு அப்படின்றத பாருங்களேன். எவ்வளோ பெரிய விஷயம் அது. நீ சாப்பிட்றது வந்து நஞ்சுக்கும் விஷத்துக்கும் நீ குடிக்கிற அந்த போதைப் பொருளுக்கும் ஒன்றும் டிஃப்ரெண்ட்லாம் கிடையாது, 2 ஒன்று தான் அப்படின்றத வள்ளுவர் வந்து எடுத்துரைக்கிறாரு. ஓகேவா. எழுதிருவீங்களா அதை, ஈஸியாக இருக்கா, 2 பாயிண்ட் அழகா 2 மார்க் வாங்கலாம். ஓகேவா. இந்த பிக்சர்ஸை நல்லா பார்த்துக்கோங்க, 2 இருக்கு. ஒரு பிக்சர்ஸ் என்ன இருக்கு, விஷம் இருக்கு, இன்னொரு பிக்சர்ஸ் என்ன இருக்கு, நிறைய பேர் வந்து அந்த போதைப் பொருள் எடுத்துக்கிறாங்க, அந்த மாதிரி இருக்கா. அப்போ அதை பார்த்தோன்னே ஈஸியாக எழுதிடணும். நஞ்சுன்போரும் கல்லுன்போரும் வேறு வேறுத்தவங்களாம் இல்லை, 2 பேரும் ஒருத்தவங்க தான் அப்படின்னு வந்து வள்ளுவர் எடுத்துரைக்கிறார் அப்படின்றத எழுதணும். ஈஸியாக இருக்கா, ஈஸியாக 2 மார்க் எடுக்கலாம்ப்பா. இதெல்லாம் சப்ப மேட்ரு சால்ட் வாட்டர்னு சொல்லுவோம்ல, அந்த மாதிரி ஈஸியான கொஸ்டின். இதெல்லாம் விட்டுட்டு உட்காந்துருக்கவே கூடாது. சார் எல்லாம் படிச்சு சார், கடைசியில் திருக்குறள் 2 மார்க் மட்டும் படிக்கல சார், கடைசியில் கேட்டு தொலைச்சிட்டாங்க சார் 2 கொஸ்டின், அதில் போச்சு சார் 2 மார்க்கு அப்படின்னு உட்காந்துருக்க கூடாது. என்ன பண்ணணும், முன்னாடியே விழிச்சுக்கணும். என்ன பண்ணணும், முன்னாடியே விழிச்சுக்கிட்டு வினை திட்பம் வருவது மனை திட்பம். ஓகேவா. மனத்திட்பம். ஓகேவா. மன வலிமையா இருக்கணும். ஓகேவா. என்னால் படிக்க முடியும் அப்படின்னு நினச்சிட்டு உட்காந்து படிக்கணும். இப்போ 6 மணிக்கு உட்காடுறீங்களா, படிக்கிறேன். ஓகே. இன்னைக்கு 7 மணிக்கு உட்காரனா, படிக்கிறேன். நைட்டு 10 மணி தான் புக்கு க்ளோஸ் பண்ணுவேன், நடுவில் 20 நிமிஷம் சாப்பிட்டு வருவேன், அவ்வளோதான், வேற எதுக்கு நான் எந்திரிக்க மாட்டேன் அப்படின்னு என்ன பண்ணணும், மன உறுதி வேணும். எனக்கு மன உறுதி இருக்கு அப்படின்னு என்ன பண்ணணும், மன உறுதியோட இருக்கணும். அதுதான். ஓகேவா. அப்போ நஞ்சுன்பவர் என வள்ளுவர் யாரை எடுத்துரைக்கிறார், நஞ்சுன்பவரும் கல்லுன்பவரும் வேற யாரையும் இல்லை, நஞ்சுன்பவரும் கல்லுன்பவரும் ஒரே ஆளு தான் அப்படின்றத யார் சொல்றா, வள்ளுவர் சொல்றாரு. கல்லுன்பவரை இடித்துரைக்கிறார் அப்படின்றத சொல்றாங்க. ஓகேவா. இந்த கொஸ்டின் எழுதிருவீங்களா. அடுத்த கொஸ்டின் போலாம். என்ன சார் அயன் படத்துல ஒரு விஷயத்தை எடுத்து வச்சிருக்கீங்க அப்படின்றத எடுத்து கேட்குறீங்களா. அரசரோடு நட்பு பாராட்டினாலும் செய்யத்தகாதனை அவை. அரசரோட நட்பு பாராட்டினாலும், இப்போ ஒன்றும் இல்லை, இப்போ அவங்களுக்கு வந்து ஒரு பெரிய ஃப்ரெண்டு கிடச்சிட்டான், நல்லா வந்து ஒரு போலீஸ் மாதிரி ஒரு ஃப்ரெண்டுன்னு வச்சுக்கோங்களேன். அவன் கூட சேர்ந்துருக்கீங்க, ஆனால் என்ன பண்ணுறீங்க, அவன் ஒரு தப்பான வேலை செய்யறான், அவன் கூட சேர்ந்து ஒரு தப்பான வேலை செய்றீங்க, ரைட்டா, அதுவும் தப்பு தான். அதுதான் இந்த இதில் சொல்ல வராங்க.
பழையமென கருதி பண்பு அல்ல செய்யும். நான் அரசருடன் பழமையான நட்பு உடையராய் உள்ளேன். இத்தகைய எண்ணத்துடன் தகுதி அல்லாதவற்றை செய்தால் அந்த உரிமையானது துன்பத்தை தரும். அதுவும் நமக்கு துன்பத்தை தான் தரும். கரெக்டா? இப்போ வந்து அரசன் பெரிய அரசன் அப்படின்றதுனால போயிட்டு அவன் கூட உட்காந்துட்டு இருக்கோம், அவரு தப்பு செய்யறாரோ நம்மளும் சேர்ந்து தப்பு செஞ்சேனாவும் அதுவும் துன்பத்தை தான் தரும். அதனால நம்ம புரிஞ்சுக்கிட்டு என்ன பண்ணக்கூடாது, தப்புன்றது பண்ணக்கூடாது. பழையமென கருதி பண்பு அல்ல செய்யும் அப்படின்றதுதான் இதோட பொருள். நான் அரசுடன் பழமையான நட்பு உடையவராய் உள்ளேன். இத்தகைய எண்ணத்துடன் கருதி அல்லாதவற்றை செய்தால் அந்த உரிமையானது துன்பத்தை தரும். என்ன பண்ணுவோம், துன்பத்தை தான் தரும், நமக்கு கஷ்டத்தை தான் தரும் அது அப்படின்றத சொல்றாங்க. புரியுதா? அரசரோட நட்பு பாராட்டினாலும் செய்ய தகாதன யாவை. புரியுதா? எழுதிருவீங்களா? அழகா 2 பாயிண்ட். பழையம், இதை மட்டும்தான் இதை எழுதுறதுதான் உங்களுக்கு கஷ்டமா இருக்கும். பழையமென கருதி பண்பு அல்ல செய்யும், இதை மட்டும் கொஞ்சம் மனப்பாடம் பண்ற மாதிரி இருக்கும் திருக்குறளை. மற்றபடி எல்லாமே உங்களுக்கு ஈஸியாக தான் இருக்கும். ஓகேவா? ஈஸியான குறள் தான். சரி, என்ன பண்ணணும், இதை ஒரு 2-3 வாட்டி நீங்கள் படிக்க 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 ஆட்டோமேட்டிக்காக போய் ஸ்டோர் ஆகிடும். வினைத்திற்பம் வருது, மனத்திற்பம் வருதா, ஒரு வாட்டி சொன்ன உடனே அடுத்த வாட்டி டக்குன்னு வருதா, அந்த மாதிரி என்ன பண்ணணும், ஈஸியாக எழுதலாம். ஓகேவா? பழையமென கருதி பண்பு அல்ல செய்யும், பழையமென கருதி பண்பு அல்ல செய்யும். ஓகேவா? இது ஒரு 2-3 வாட்டி நீங்கள் சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா என்ன ஆகும், இந்த திருக்குறளும் மண்டையில் ஏறிடும். ஏறிடுச்சு அப்படின்னா இந்த கொஸ்டின் ஈஸியாக எழுதலாம். பழையமென கருதி பண்பு அல்ல செய்யும் அப்படின்னு ஃபர்ஸ்ட் எழுதுறீங்க. நான் அரசருடன் பழமையான நட்பு உடையராய் உள்ளேன். நான் அரசருடன் பழமையான நட்பு உடையராய் உள்ளேன். ஆனா இத்தகைய எண்ணத்துடன் தகுதி அல்லாதவற்றை செய்தால், இத்தகைய எண்ணத்தோட இந்த எண்ணம் இருக்கு, ஆனா தகுதி அல்லாதவற்றை செய்தால் என்ன ஆகும், உரிமையானது துன்பத்தை தரும். அந்த உரிமையை என்ன பண்ணும், துன்பத்தை கொண்டு போய் தந்துரும் அப்படின்றத எழுதணும். ஓகேவா? புரியுதா? எழுதிருவீங்களா? அடுத்த கொஸ்டின் போலாமா? அஞ்ச தகுந்தன அஞ்ச தகாதன என வள்ளுவம் குறிப்பிடுவது யாது? எதுக்கு பயப்படணும், எதுக்கு பயப்படக்கூடாது? இது மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். ஓகேவா? இது படிக்காமலாம் போவே கூடாது. இது என்னது, இது மோஸ்ட் இம்பார்ட்டன்டான கொஸ்டின். இதை படிக்காமலாம் எக்ஸாம் ஆளுக்குள்ள காலையே எடுத்து வைக்கக்கூடாது. ஓகேவா? இதெல்லாம் படிச்சுட்டு தான் நீங்கள் போகணும். புரியுதா? ஓகே, என்னன்னு பார்க்கலாமா? அஞ்ச தகுந்தன அப்படின்னா பயப்படணும், அஞ்ச தகாதனா எதுக்கு பயப்பட தேவையில்ல அப்படின்றத பார்க்கணும். எல்லாத்துக்கும் பயப்படாமல் இருக்கக்கூடாது, எல்லாத்துக்கும் பயந்துட்டும் இருக்கக்கூடாது. ரைட்டா? எல்லாத்துக்கும் பயந்துட்டும் இருக்கக்கூடாது, எல்லாத்துக்கும் பயப்படாமல் இருக்கக்கூடாது. ஓகேவா? என்ன சொல்றேன்னு பார்க்கலாம். வாள் போல் பகைவரை அஞ்சற்க. இந்த வாள் இருக்குல்ல, இந்த வாள் போல் பகைவர் வந்து அஞ்சற்க, அதாவது என்ன சொல்றாரு, அஞ்ச தகாதன எதுக்கு பயப்பட தேவையில்ல அப்படின்றத சொல்றாரு பாருங்களேன். வாள் போல் பகைவரை அஞ்சற்க. வாள் போல் அப்படின்னா நேருக்கு நேராக இருக்கு. எப்படி பண்ணுவாங்க, வால் சண்டை என்ன பண்ணுவாங்க, நேருக்கு நேராக தான் போடுவாங்க, முதுகிட்டுலாம் போட மாட்டாங்க. புறமுதுகிட்டு யாரையும் வந்து கொல்ல மாட்டாங்க, புறமுதுகிட்டு யார்ட்டையும் சண்டைக்கு போக மாட்டாங்க. நேருக்கு நேர் தான் போடுவாங்க. அந்த மாதிரி வால் போல் இருக்கு, வால் போல் இருக்குல்ல, வால் போல் பகைவரை அஞ்சற்க. அஞ்சற்கன்னா அஞ்சு பயப்பட தேவையில்ல. அதான் பயப்பட தேவையில்லை, அதான் பயம் இல்லை. அது அஞ்சற்க அப்படின்னா பயம் தேவையில்லை. அதான் யாரை பார்த்து பயப்பட வேணாம் அப்படின்னா, வாள் போல நேருக்கு நேராக நிற்கிறான்ல அவனை பார்த்து, அந்த மாதிரி உள்ள எதிரியை கூட நீ பார்த்து பயப்பட வேணாம். ஆனால் அவன் கூட சுற்றிக்கிட்டே வந்து உனக்கு ஒருத்தன் குழி பறிக்கிறான்ல அவனை பார்த்து நீ பயப்படணும் அப்படின்றத வள்ளுவர் சொல்றாரு. எவ்வளோ அழகா சொல்றாரு பாருங்களேன். வாள் போல் பகைவரை அஞ்சற்க அப்படின்னு எழுதிட்டு ஃபர்ஸ்ட் இந்த பாயிண்ட் எழுதணும். எழுதிட்டு அஞ்ச தகாதன எதுக்கு நீ பயப்பட தேவையில்லை அப்படின்னு சொல்றாரு பாருங்களேன். வாளை போல வெளிப்படையாக துன்பம் செய்யும் பகைவருக்கு அஞ்சு தேவையில்லை. வாழை போல வெளிப்படையாக உனக்கு யாராச்சும் துன்பம் செய்கிறாங்க அப்படின்னா அதுக்கு நீ பயப்பட தேவையில்லை. ஏன்னா கண்ணு முன்னாடி தான் இருக்கான், அவன் என்ன பண்ணுவான் அப்படின்றது தெரியும். ஓகே ரைட்டா? அவன் வந்து நாளைக்கு வந்து கொல்ல வருவான் அப்படின்னா நேருக்கு நேராக தெரியும், அவன்கிட்ட சண்டை போட்டு நம்ம தப்பிச்சுக்கலாம். அது மாதிரி வாள் போல உனக்கு நேராக இருக்கவனை பார்த்து நீ பயப்படவே தேவையில்லை, அவனை மாதிரி இருக்கவன்ட்ட பயப்பட தேவையில்லை. ஆனால் யாரை பார்த்து நீ தெரியுமா நீ பயப்படணும்னா அஞ்சுப்படணும். அறிவுடையவர் போல உன் கூடவே இருப்பான், அறிவுடையவர் போல உன் கூட நடிச்சுக்கிட்டே இருப்பான், அறிவுடையவர் போல உன் கூட நடிப்பான், உன் கூட வந்து ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்டாக இருக்க மாதிரி இருப்பான். ஆனால் உள்ள வந்து பகையை வச்சிருப்பான். இவனை வந்து ஒரு நாள் இல்லை ஒரு நாள் அப்படின்ட்டு என்ன பண்ணுவான், உள்ள வந்து பகையை வச்சிருப்பான். அவனோட தொடர்புக்கு நம்ம பயப்படணும். ஏன்னா அவன் எப்போ என்ன பண்ணுவான்னு தெரியாது. ஆனால் வாள் போல அஞ்சிருக்க, வாள் போல எவன் நேருக்கு நேராக நிற்கிறானோ அவனை பார்த்து பயப்பட தேவையில்ல. அவன் ஏன்னா நேராக தான் வந்து சண்டை போட போகிறான், அவன்கிட்ட கூட சண்டை போட்டு நம்ம வந்து தப்பிச்சுக்கலாம். ஆனால் இவனை மாதிரி உள்ள ஆள்கிட்ட தப்பிக்க முடியுமா அப்படின்னா முடியாது. அதுதான். புரியுதா? எழுதிருவீங்களா அந்த கொஷின்? ரொம்ப முக்கியமான கொஷின் பாது. என்ன கொஷின் அப்படின்னா அஞ்ச தகுந்தன அஞ்ச தகாதன என வள்ளுவம் குறிப்பிடுவது யாது? அஞ்சு தகுந்தன அஞ்சு தகாதன எதுக்கு பயப்படணும் எதுக்கு பயப்படக்கூடாது அப்படின்னா வள்ளுவர் குறிப்பிடுறாரு அப்படின்றத கேட்குறாங்க. ஈஸியாக எழுதலாமா? ஃபர்ஸ்ட் பாயிண்ட் வாள் போல் அஞ்சு இருக்கு அப்படின்ற பாயிண்ட் எழுதணும். அஞ்சு தகாதன அப்படின்னு போட்டுட்டு எதுக்கு பயப்பட தேவையில்லை அப்படின்னா
வாளை போல வெளிப்படையாக துன்பம் செய்யும் பகைவருக்கு நம்ம பயப்பட தேவையில்லை அப்படின்றத ஃபர்ஸ்ட் எழுதணும். வாளை போல வெளிப்படையாக துன்பம் செய்யணும் வந்து நம்ம பயப்பட தேவையில்லை அப்படின்றது ஃபர்ஸ்ட் எழுதணும். அஞ்ச தகுந்தன, எதுக்கு வந்து நம்ம பயப்படணும் அப்படின்னா அறிவுடையவர் போல, அறிவு இருக்கவன் போல என்ன பண்ணுவான், கூடயே நடிப்பான், கூடயே வந்து, ஆனா உள்ளுக்குள்ள அவனுக்கு எப்படி இருக்கும், உள்ள வந்து உக்கிரமான பகை இருக்கும். என்ன பண்ணுவான், அது வந்து வெளில வந்து பேசி என்ன பண்ணுவான், அவனோட தொடர்புக்கு என்ன பண்ணணும், நம்ம பயந்து தான் ஆகணும் அப்படின்றத வள்ளுவர் சொல்றாரு. டைமர் தான் ஒரு ரீகேப் மாதிரி பார்க்கலாம். ஓகேவா? அடுத்து வறுமையும் சிறுமையும் தருவது எது? எது வந்து வறுமையையும் சிறுமையையும் தருது அப்படின்றத கேட்குறாங்க. வறுமை எது தருது அப்படின்றத கேட்குறாங்க. எது? கேம்பிளிங். என்ன சொல்லுவாங்க, ரம்மி, ரம்மி நாயகன், ரம்மி ஆடலாம் அப்படின்ற பேசிட்டு இருப்பாங்கல்ல. ஆன்லைன் ரம்மி வருது, 2000 போட்டால் நீங்கள் 10,000 எடுக்கலாம், 10,000 போட்டால் 30,000 எடுக்கலாம் அப்படின்னு ஆசை காட்டி என்ன பண்ணுவாங்க, மோசம் செய்வாங்கல்ல. அதெல்லாம் பண்ணவே கூடாது. அது என்ன பண்ணும், நம்மள வறுமையில் கொண்டு போய் விட்டுரும். அது என்ன பண்ணும், ரொம்ப வறுமையில் கொண்டு போய் விட்டுரும். பார்க்கலாமா என்ன இருக்குன்ட்டு? வறுமையையும், ஏன் மகாபாரதத்தில் என்ன பண்ணுவாங்க, இந்த மாதிரி சூதாட்டம் ஆடி தான் என்ன பண்ணுவாங்க, ரொம்ப கஷ்டத்துக்கு போவாங்க. அந்த மாதிரி என்ன பண்ணக்கூடாது, எக்காலத்துலேயும் சூதாட்டம் மட்டும் ஆடவே கூடாது, சூது கண்டிப்பா ஆடவே கூடாது. அதை தான் வந்து என்ன பண்றாரு, வறுமையும் சிறுமையும் தருவது எதுன்ட்டு வள்ளுவர் குறிப்பிட்டிருக்காரு. பார்க்கலாமா? ஒருவருக்கு துன்பம் பல உண்டாக்கி அவருடைய புகழையும் கெடுக்கின்ற சூதுதான் வறுமையும் சிறுமையும் தரும். ஒருவருக்கு என்ன பண்ணும், கஷ்டத்தை பல உண்டாக்கி அவருடைய புகழையும் கெடுக்கிற, அவங்களோட புகழையே கெடுத்துரும். அந்த சூது என்ன பண்ணும், அவங்களோட புகழையே கெடுத்துரும், கெடுத்து வறுமையும் கொண்டு வரும், சிறுமையும் ஆகும். அதை என்ன பண்ணும், வறுமையும் கொடுக்கும், சிறுமையையும் கொடுக்கும் அப்படின்றத வள்ளுவர் இதன் மூலியமா சொல்ல வர்றாரு. ஓகேவா? வறுமையும் சிறுமையும் தருவது எது அப்படின்னா அழகா இந்த ஒரு பாயிண்ட் எழுதினா போதும், மார்க் அப்படின்றது கொடுத்துருவாங்க. ஓகேவா? இந்த பிக்சர்ஸை பார்த்தீங்க அப்படின்னாலே இந்த கொஸ்டின் எழுதிடலாம். ஓகேவா? கண்டிப்பா எழுதணும். ஓகேவா? இந்த கொஸ்டின் முக்கியமான கொஸ்டின் தான், நோட் பண்ணிக்கோங்கப்பா. ஓகேவா? ஓகே. வறுமையும் சிறுமையும் தருவது எது அப்படின்னு கேட்டா, ஒருவருக்கு துன்பம் உண்டாக்கி, ஒருவருக்கு பல துன்பம், ஒரு துன்பம் இல்ல, ஒருவருக்கு என்ன பண்ணுவோம், பல துன்பத்தை உண்டாக்கி அவருடைய புகழையும் கெடுக்கின்ற, அவரோட என்ன பண்ணுவோம், அவரோட புகழையும் கெடுத்துரும், கெடுக்கிறதா சூதுதான், கெடுக்கின்ற சூதுதான் வறுமையும் கொடுக்கும், சிறுமையும் கொடுக்கும் அப்படின்றத எழுதணும். ஓகேவா? புரியுதா? எழுதுவீங்களா? இதெல்லாம் முக்கியமான குருவினாக்கள் கொஸ்டின், ஈஸியா 2 மார்க் வாங்கலாம். ஓகேவா? ஸ்பெல்லிங் மிஸ்டேக் இல்லாம அழகா எழுதுனா போதும். ஓகேவா? ஓகே, அடுத்த கொஸ்டின் போலாம். அடுத்த கொஸ்டின் என்ன சார் அப்படின்னா, நீங்கள் படித்ததில் பிடித்த குறளை எழுதி காரணத்தை குறிப்பிடவும் அப்படின்னு கேட்குறாங்க. நீங்க படிச்சதுல எந்த குறள் உங்களுக்கு பிடிச்சது, அதோட காரணம் என்ன அப்படின்னு கேட்குறாங்க. பார்க்கலாமா? ஃபர்ஸ்ட், என்னன்றி கொன்றாருக்கும் உய்வுண்டா உய்வில்லை, செய்நன்றி கொன்ற மகருக்கு. சார் இது எழுதணுமா அப்படின்னா திருக்குறள் கண்டிப்பா எழுதணும், அப்பதான் 2 மார்க் கொடுப்பாங்க, இல்லைன்னா வந்து மார்க் கொடுக்க மாட்டாங்க. ஏன் சார் எழுதணும் அப்படின்னா, நீங்கள் படித்ததில் பிடித்த குறளை எழுதி அப்படின்னு கேட்டிருக்காங்க. எழுதி, அப்ப கண்டிப்பா என்ன பண்ணணும், அந்த திருக்குறளை எழுதணும். எழுதி காரணத்தை குறிப்பிடணும். ஏன் அப்படின்னு இந்த காரணத்தை நீங்க குறிப்பிடணும். ஓகேவா? கிளியரா? அப்ப என்ன பண்ணணும், ஏன் அப்படின்னு ஃபர்ஸ்ட் குறள் எழுதணும், அதுக்கான காரணத்தையும் நீங்க எழுதணும். கிளியர் ஆகுதா? ஓகேவா? அப்ப என்ன பண்ணணும், நீங்கள் படித்ததில் பிடித்த குறளை எழுதி, எந்த பிடித்த குறளாவோ அதை வந்து எழுதணும். எழுதி அதோட காரணத்தை குறிப்பிடணும். இப்போ இந்த இடத்துல என்ன எழுதியிருக்கோம் அப்படின்னா, எண்ணன்றி கொன்றாருக்கும் உய்வுண்டாம் உய்வில்லை, எண்ணன்றி கொன்றாருக்கும் உய்வுண்டாம் உய்வில்லை, செய்நன்றி கொன்ற மகருக்கு. என்ன சார் இது, என்னன்னு பார்க்கலாமா? பிடித்ததற்கான காரணம் என்ன அப்படின்ற பார்க்கலாமா? ஒருவருக்கு 3 காலத்திலும், எந்த காலம், 3 காலம், இறந்த காலமா இருந்தாலும் சரி, நிகழ்காலமா இருந்தாலும் சரி, எதிர்காலமா இருந்தாலும் சரி, எல்லாத்துலேயுமே உதவக்கூடிய கல்வி என்ன பண்ணணும், நமக்கு கல்விதான் உதவும். அது மாதிரி செய்நன்றி என்ற வினைத்தொகையால், செய்நன்றி அப்படின்ற வினைத்தொகையால் குறிப்பிட்டு மறந்தனுக்கு தப்பி பிழைக்க வழி இல்லை என்று வள்ளுவர் வார்த்தை வடிவம் அதிசயத்தக்கது. ஒருத்தவனுக்கு எது வந்து உதவும் அப்படின்னா, படிப்பு, எஜுகேஷன் மட்டும் தான் அவனுக்கு கை கொடுக்கும். நீங்களே சொல்லுங்க, இங்க இருக்கீங்க, படிச்சிருக்கீங்க, நல்லா வந்து என்ன பண்றீங்க, நல்லா வந்து 12th வரையும் படிச்சுட்டு நல்ல காலேஜ், நல்ல ஐஐடி காலேஜ், அந்த மாதிரி நல்ல காலேஜில் போய் படிக்கிறீங்க. படிச்சுட்டு என்ன பண்றீங்க, அடுத்து வெளில போறீங்க. போயிட்டு உங்களோட சர்டிஃபிகேட் பார்க்கும்போது எப்படி இருக்கும், சரி இவர் வந்து ஐஐடியில் படிச்சிருக்காரு, இவர் வந்து இதை முடிச்சிருக்காரு அப்படின்னு இருக்கும். போன உடனே தூக்கி வேலையை கொடுப்பாங்க, போன உடனே ராஜ மரியாதை கிடைக்கும். ஓகேவா? அதே மாதிரி என்னது, உன்னோட கல்வியை வந்து யாராலையும் ஒன்று பறிக்க முடியாது, என்ன பண்ண முடியாது, எதை வேணா ஒன்று எடுக்கலாம், செல்வத்தை எடுக்கலாம், உன்னோட வந்து எதை வேணா எடுக்கலாம், ஆனால் உன்னோட அறிவை எடுக்க முடியாது, யாராலையும் என்ன பண்ண முடியாது, அறிவை ஒன்று திருட முடியாது. அதனால கல்வி அப்படின்றது ரொம்ப பெருசு. ஓகேவா? அதுதான் இந்த இடத்துல சொல்றாரு. ஏன் பிடித்ததற்கான காரணம் அப்படின்னா, ஒருவனுக்கு 3 காலத்திலையும் உதவும் அந்த கல்வி, ஒருவனுக்கு 3 காலத்திலையும் உதவக்கூடிய கல்வியினை செய்நன்றி வினைத்தொகையால் குறிப்பிட்டு
மறந்தவனுக்கு தப்பி பிழைக்க வழி இல்லை என்று. எவன் ஒருத்தவன் கல்வியை வந்து மறந்தானோ அவனால தப்பி பிழைக்க வேற வழியெல்லாம் கிடையாது, வேற வழியே இல்லை. படிச்சா மட்டும்தான் வந்து வாழ்க்கையில முன்னேற முடியும். ஒவ்வொரு குறளும் நம்மளோட வாழ்க்கைக்கு நீங்க எடுத்துக்கணும். ஓகேவா? மனத்திற்பம் வருவது. ஓகேவா? ஓகே, அடுத்த கொஸ்டின் போலாமா? ஓகே, அடுத்த கொஸ்டின் என்ன அப்படின்னா, உலகத்தில் சிறந்த துணையாகவும் பகையாகவும் வள்ளுவர் எவற்றை குறிப்பிட்டார்? உலகத்துல எது சிறந்த துணையா இருக்கு, எது பகையா இருக்கு அப்படின்றத வள்ளுவர் குறிப்பிட்டாரு. எது சிறந்த துணையா இருக்கு, எது வந்து சிறந்த பகையா இருக்கு அப்படின்றத குறிப்பிட்டாரு. பார்க்கலாமா? நல்ல இனத்தை விட சிறந்த துணை உலகத்தில் இல்லை. நல்ல இனத்தை விட நல்ல ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் கிடைக்குது அப்படின்னா அதை விட சிறந்தது இந்த உலகத்துல எதுவுமே இல்லை. உங்களுக்கு வந்து நல்ல ஃப்ரெண்ட்ஸ், நல்லா படிக்கிறாங்க, நல்லா வந்து என்ன பண்றாங்க, எல்லாருமே வந்து நல்ல விஷயமா நினைக்கிறாங்க, நல்லதா நான் பண்ணணும் அப்படின்ற மாதிரி இருக்கவங்கள்ட்ட பிரச்சனை இல்லை, அவங்கள்ட்ட அந்த உலகத்துல இல்லை. தீய இனத்தை விட துன்பத்தை தரும் பகையும் இல்லை. தீய இனத்துல இருக்கீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இப்போ ரவுடி கும்பலில் போய் நீங்க மாட்டிட்டீங்க, அவங்க கூட ஃப்ரெண்டாகி சுத்திட்டு இருக்கீங்கன்னு வச்சுக்கோங்க, என்ன ஆகும்? லைஃபே குட்டிச்சவரா போயிடும். ஓகேவா? அது மாதிரி தீய இனத்தை விட துன்பத்தை தரும் பகையும் இல்லை. என்ன பண்ணுவாங்க? தீய இனத்தோட அந்த ஃப்ரெண்ட்ஸோட சேர்ந்தீங்க அப்படின்னு என்ன ஆகும்? தப்பான பழக்க வழக்கம் வரும், படிக்க மாட்டீங்க, அந்த மாதிரி உருப்படாமல் போயிடணும். அந்த மாதிரிலாம் போகக்கூடாது. ஓகேவா? இப்போவே கட் பண்ணிட்டு என்ன பண்ணணும்? படிக்கிறதுல ஃபோக்கஸ் பண்ணணும். இப்போ நீங்கள் படித்தா மட்டும் தான் என்ன பண்ண முடியும்? நல்ல காலேஜ் படிக்க முடியும். நல்ல காலேஜ் படித்தா தான் என்ன பண்ண முடியும்? நல்ல வேலை அப்படின்றதுக்கு போக முடியும். ஓகேவா? நல்ல காலேஜில் என்ன பண்ணுவாங்க? கேம்பஸ் இன்டர்வியூ அப்படின்றதும் நடத்துவாங்க. அதனால் என்ன பண்ணணும்? நல்ல காலேஜில் படிக்கிறது அப்படின்றது முக்கியம். அது எங்கே தீர்மானிக்கும் அப்படின்னா 12th மார்க் தான் தீர்மானிக்க போகுது. நல்ல காலேஜில் படிக்கணும் அப்படின்னா நல்ல ஸ்கோர் அப்படி எடுத்தால் தான் என்ன பண்ண முடியும்? நல்ல மெரிட்ல சீட் கிடைக்கும். ஓகேவா? புரியுதா? எழுதிருவீங்களா அந்த கொஸ்டின்? உலகத்தில் சிறந்த துணையாகவும் பகையாகவும் வள்ளுவர் எவற்றை குறிப்பிட்டார்? உலகத்துல சிறந்த துணையாகவும் பகையாகவும் வள்ளுவர் வந்து எதை குறிப்பிடுறாரு அப்படின்னு கேட்டிருக்காங்க. நல்ல இனத்தை விட சிறந்த துணை உலகத்தில் இல்லை. நல்ல இனத்தை விட சிறந்த துணை இந்த உலகத்திலேயே கிடையாது. தீய இனத்தை விட துன்பத்தை தரும் பகையும் இந்த உலகத்திலே கிடையாது. தீய துணையுடைய பகையவர இந்த மாதிரி இந்த உலகத்துல எதுவுமே கிடையாது அப்படின்றத இங்க எழுதணும். கிளியரா? எழுதிருவீங்களா? அடுத்து ஓகே சார், அடுத்து இலக்கண குறிப்பு வந்தாச்சு. என்ன வந்தாச்சு? இலக்கண குறிப்பு. இங்கே தான் சார் வந்து மாட்டுது அப்படின்னு சொல்றீங்களா? ஓகே, ஈஸி தான்ப்பா இதுவும். ஒரு ஈ அப்படின்றது என்ன? சொல்லி செயலபடை. ஒரு ஈ அப்படின்றது என்னது? சொல்லி செயலபடை. ஏன் சார் இது சொல்லி செயலபடை? நெட்டெழுத்துக்களமான அதனோட குற்றெழுத்து அளவெடுத்தல் செயல வந்து அதோட இசை வந்து ஓசை வந்து குறையும் போது அதற்கு இனமான நெட்டெழுத்துக்கு இனமான ஒரு குற்றெழுத்து அப்படின்னு அளவெடுக்கும். அதை என்ன சொல்றாங்க? சொல்லிசை அளபடை, அளபடை அப்படின்னு சொல்றாங்க. புரியுதா? இப்போ ஒரு ஈ அப்படின்றது என்னது? சொல்லிசை அளபடை. அடுத்து படுப்பதுவும் அப்படின்றது என்ன? இன்னிசை அளபடை. கெடுப்பது கெட்டாருக்கு சார்வாய் மாற்றாங்க, எடுப்பது எல்லாம் மலை அப்படின்னு இருந்திருக்கலாம். ஆனா என்ன பண்ணுவாங்க? இனிய ஓசைக்காக கெடுப்பதுவும் கெட்டாருக்கு சார்வாய் மாற்றாங்க, எடுப்பதும் எல்லாம் மலை. இது ஊம் வருதா? அந்த திருக்குறள் எப்படி இருந்திருக்கலாம்? கெடுப்பது கெட்டாருக்கு சார்வாய் மாற்றாங்க, எடுப்பது எல்லாம் மலை அப்படின்னு இருந்திருக்கலாம். ஆனா என்ன பண்ணாங்க? கெடுப்பதுவும் கெட்டாருக்கு சார்வாய் மாற்றாங்க, எடுப்பதும் எல்லாம் மலை. ஏன்? இனிய ஓசை வரணும்னு. அப்படி இனிய ஓசை அப்படின்னா அது இன்னிசை அளபடை. புரியுதா? ஈஸியா இருக்கா? இந்த மாதிரி இருந்துச்சுன்னா அது இன்னிசை அளபடை. அடுத்து சொல்லுதல் அப்படின்றது ஏன் சார் தொழில் பெயர்? அல்லு, தல்லு, அம்மு, பூதி இந்த மாதிரி வார்த்தையெல்லாம் வந்து முடிஞ்சுது அப்படின்னா அது வந்து தொழிற்பெயர் அப்படின்னு சொல்லுவோம். பாருங்களேன், சொல்லுதல் தல்லுல முடியுதா? அல்லு, தல்லு இந்த மாதிரிலாம் முடிஞ்சது அப்படின்னா அது என்னது? தொழிற்பெயர். ஈஸியா இருக்கா? இலக்கண குறிப்பு. ஆல முடிஞ்சது அப்படின்னா அது பெயரச்சம். ஈ அல்லது ஊல முடிஞ்சதுன்னா அது வினையச்சம். புரியுதா? ஈ அல்லது ஊல முடிஞ்சதுன்னா அது பெயரச்சம், ஆல முடிஞ்சது அப்படின்னா அது பெயரச்சம். இப்ப பாருங்களேன், வந்த ஆல முடியுதா? வந்த ஆல முடியுதா? இது என்னது? பெயரச்சம். புரியுதா? கிளியர் ஆகுதா? அதே ஈ அல்லது ஊல முடிஞ்சுன்னா அது என்னது? வினையச்சம். இந்த பாயிண்ட் புரியுதாப்பா? ஆல முடிஞ்சது அப்படின்னா அது பெயரச்சம். அதே அல்லது ஈ அல்லது ஊல முடிஞ்சது அப்படின்னா அது வினையச்சம். அது நம்ம வார்த்தையோட கடைசி எழுத்து பொறுத்து அமையும். ஓகேவா? அது எப்படின்னா வார்த்தையோட கடைசி எழுத்து எப்படி அமையுது அப்படின்றத அதை பொறுத்து அமையும். ஓகேவா? அப்ப இலக்கண குறிப்பு தருக அப்படின்னு கேட்டுட்டு ஒரு ஈ அப்படின்னு கேட்டால் அதோட பொருள் என்ன? சொல்லிசை அளபடை. அதே படுப்பதுவும் அப்படின்னா அதோட பொருள் என்ன? இன்னிசை அளபடை. அதோட இலக்கண குறிப்பு என்ன?
இன்னிசைலப்படை. சொல்லுதல் அப்படின்னா என்னது? அதோட அதோட என்ன, அதோட இலக்கண குறிப்பு என்ன? தொழிற்பெயர். ஏன்னா அல்லு, தல்லு, அம்மு, ஊ, பூதி இந்த மாதிரி வார்த்தைலாம் முடிச்சது அப்படின்னா அது என்னது? தொழிற்பெயர் அப்படின்னு சொல்றாங்க. கிளியரா? அடுத்து, கீழ் நீர் குளித்தானை தீர்த்து அற்று பொருள் கூறுக. இது ஒரு திருக்குறள். இதோட பொருள் என்ன அப்படின்னு கேட்காங்க. கீழ் நீர் குளிர்த்தானை தீர்த்திரி அற்று அப்படின்ற பொருள், அதோட பொருள் என்ன அப்படின்னு கேட்குறாங்க. என்ன அப்படின்னா இது ஒரு கடல். கடலை கீழே என்ன பண்றாங்க? ஒரு தீப்பந்தம். ஓகேவா? அதை வச்சிருக்காங்க அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேவா? இந்த பிக்சர்ல நான் சொல்றேன். நீரில் மூழ்கியவனை தீப்பந்தம் கொண்டு தேடுவது போன்றது. ஒருத்தன் என்ன பண்ணிட்டான்? நீர்ல மூழ்கிட்டான். ஓகேவா? கடல்ல போயிட்டு இருக்காங்க கப்பல்ல. அப்ப என்ன ஆயிடுச்சு? நீர்ல மூழ்கிட்டான். மூழ்கினதுக்கு அப்புறம் என்ன பண்றாங்க? உள்ள போயிட்டு அவனை தேடுறாங்க. அதுவும் எதை கொண்டு தேடுறாங்க? தீப்பந்தம். தீப்பந்தத்தை தண்ணிக்குள்ள எடுத்துட்டு போனா என்ன ஆகும்? அணைஞ்சிருமா? அது மாதிரி தான் இந்த இது சொல்ல வராங்க. அது மாதிரி தான் என்னது இந்த திருக்குறளோட பொருத்தம் என்ன அப்படின்னா, கீழ் நீர் குளிர்த்தானை தீதுரி அற்று அப்படின்றது என்ன அப்படின்னா, நீரில் மூழ்கியவனை தீப்பந்தம் கொண்டு தேடுவது போன்றது. நீர்ல மூழ்கவனை போய் தீப்பந்தம் கொண்டு தேட முடியுமா? தீப்பந்தம் என்ன ஆயிரும்? தண்ணி பட்டாலே அணைஞ்சிரும். அதுதான் நீர்ல மூழ்கனவன் வந்து தீப்பந்தம் கொண்டு தேடுவதை போன்றது இந்த விஷயம் அப்படின்றத சொல்றாங்க. ஓகேவா? புரியுதா? ஒரே லைனு, ஈஸியான மார்க்கு. ஒரே கொஸ்டின் ஒவ்வொன்றும் வாழ்க்கை அப்படி சொல்லுவோம்ல, அதே மாதிரி வந்து ஒரே லைனு ஈஸியான கொஸ்டின். ஓகேவா? இதுவும் இம்பார்ட்டன்டான கொஸ்டின் தான். இந்த மாதிரி கொஸ்டின்லாம் நீங்கள் படிக்காமல் போகவே கூடாது. ஈஸியான கொஸ்டின் ஒரு லைனில் இருக்குது, 2 லைனில் இருக்குது அப்படின்னா அழகாக படிச்சுட்டு போயிடணும். வந்துச்சு அப்படின்னா ஈஸியாக அந்த கொஸ்டினாக சூஸ் பண்ணி எழுதி மார்க் அப்படின்றத வாங்கிட்டு போயிட்டே இருக்கணும். கிளியரா? எழுதிருவீங்களா? ஓகே. அடுத்து, பெருந்தேர் புணர்ச்சி விதி கூறுக அப்படின்னு கேட்குறாங்க. சார் இப்போ தான் சார் என் டாப்பிக்கே வந்திருக்கீங்க அப்படின்னு சில பேர் சொல்கிறீங்க, புரியுது. பெருந்தேர் எப்படி பிரிக்கலாம் அப்படின்னா, பெருமை பிளஸ் தேர். எப்படி பிரிக்கலாம்? பெருமை பிளஸ் தேர் அப்படின்னு பிரிக்கலாம். இதுல ஈறுபோதல் அப்படின்னா கடைசி எழுத்து அது என்ற விதிப்படி இதுல என்ன இருக்கு? மை வந்து கெடுது. என்ன பண்ணுது? மை வந்து விகுதி வந்து கெடுது. அப்ப என்ன ஆகுது? பெரு பிளஸ் தேர் அப்படின்னு வருது. ஓகேவா? இந்த பாயிண்ட் புரியுதா? ஃபர்ஸ்ட் புணர்ச்சியில பாக்குறோம், பெருந்தேரை வந்து பிரிக்கிறோம். பெருந்தேரை வந்து ஃபர்ஸ்ட் பிரிச்சு எழுதுறோம். பெருமை பிளஸ் தேர் அப்படின்னு கிடைக்குது. அதுல ஈறுபோதல் விதிப்படி என்னது? மை விகுதி கெடுது. மை விகுதி கெட்டு என்ன ஆகுது? பெரு பிளஸ் தேர் அப்படின்னு ஆகுது. இதுல இனமைகள் அப்படின்ற ஒரு விதி இருக்கு. சார் விதினா என்ன சார் அப்படின்னா, விதினா விதி தான், இதுபடிதான் இருக்கணும். அது வந்து ஏன் எதுக்கு அப்படின்லாம் காரணம் கிடையாது. ஏன் வந்து இந்த விதி இப்படி வருது அப்படிலாம் காரணம்லாம் கிடையாது. விதினா விதி தான். சில பேர் சொல்லுவாங்கல்ல, அவனுக்கு விதி அவ்வளவுதான், அதான் அவனுக்கு இந்த இதுதான் நடக்கணும்னு இருந்திருக்கு, அதான் அவனுக்கு விதி அப்படின்னு சொல்லுவோம்ல. விதியை யாராலும் மாற்ற முடியாது. விதியை யாராலும் மாற்ற முடியாது. அந்த மாதிரி தான். ஓகேவா? அதுபடி தான். பெருந்தேர் அப்படின்றதுக்கு என்னது? ஈறுபோதல் அப்படின்னு விதி அப்படி இருக்கு. அதுபடி என்னது? மை விகுதி கெடுது. ஈறுபோதல் விதிப்படி என்னது? மை விகுதி கெட்டுருச்சு. அடுத்து இனமைகள் விதிப்படி பெருந்தேர் அப்படின்னு புணருது. பெரும் பிளஸ் தேர் நடுவில் என்ன ஆகுது? பெருந்தேர் அப்படின்னு புணருது. நான் என்ன பண்றேன் அப்படின்னா, உங்களுக்கு புணர்ச்சி விதி வந்து நான் தனியாக ஒரு கிளாஸாவே நடத்துறேன். கிளியரா? ஓகேவா? ஓகே. அப்ப இதுல வந்து என்ன ஞாபகம் வச்சுன்னா, பெருந்தேர்னு இருக்கு, அது பெருமை பிளஸ் தேர்னு பிரிக்கிறீங்க. அது வந்து ஈறுபோதல் விதிப்படி என்னது? மை விகுதி கெடுது. அதுக்கப்புறம் என்ன பண்றோம்? பெரும் பிளஸ் தேர் அப்படின்றது பெருந்தேரா புணருது. இதுபடி இனமைகள் விதிப்படி என்ன பண்ணுது? பெரு பிளஸ் தேர் பெருந்தேரா புணருது. இது ஓகேவா? இது எழுதிடுவீங்களா? இது கிளியரா ஆகுதா? ஓகேவா? அடுத்த கொஸ்டின் போலாமா? நம்ம வந்து குருவினா அப்படின்றது பார்த்தாச்சு. எப்படியோ வந்து என்ன பண்ணிட்டோம்? 12 குருவினா அப்படின்றது நம்ம பார்த்துருக்கோம். ஓகேவா? கண்டிப்பா இதுல இருந்து கொஸ்டின் இருக்குப்பா பப்ளிக்கு. திருக்குறள் இதெல்லாம் கொஸ்டின் கேட்காம இருக்கவே மாட்டாங்க. ஓகேவா? கண்டிப்பா கொஸ்டின் இருக்கு. ஓகேவா? கண்டிப்பா படிக்காம போகவே கூடாது. ஈஸியான கொஸ்டின் தான். எல்லாமே என்ன பண்ணுது? 1 லைன் கொஸ்டின், 2 லைன் கொஸ்டின் அந்த மாதிரி தான் இருக்கு. ஈஸியா படிச்சுட்டு போயிட்டே இருக்கலாம். ஓகேவா? அடுத்து சிறுவினா போலாமா? அடுத்து சிறுவினால ஃபர்ஸ்ட் கொஸ்டின். அகலாது அணுகாது தீக்காய்வர் போல்க இகழ்வேந்தர் சேர்ந்தொழுகுவார் குறப்பாவில் பயின்றும் அணிய, இதுல உள்ள அணிய எழுதுங்க அப்படின்னு கேட்குறாங்க. ஓகேவா? அகலாது அணுகாது தீக்காய்வர் போல்க இகழ்வேந்தர் சேர்ந்தொழுகுவார். இந்த குறப்பாவோட அணி என்ன அப்படின்னு கேட்குறாங்க. ஃபர்ஸ்ட் அணி விளக்கம். ஒரு பொருளில் தொழில் அல்லது செயல் காரணமாக அமையும் உவமை தொழில் உவமை எனப்படும். இது என்ன சொல்றாங்க? ஒரு பொருள்ல தொழில் அல்லது செயல் காரணமா, ஒரு தொழிலோ அல்லது ஒரு செயலோ காரணமா அமையும் உவமை தொழில் உவமை எனப்படும். இப்ப பாருங்களேன். சான்று. அகலாது அணுகாது தீக்காய்வர் போல்க. அகலாது அணுகாது தீக்காய்வர் போல்க இகழ்வேந்தர் சேர்ந்தொழுகுவார் அப்படின்றது ஒரு குறப்பா, அதாவது திருக்குறள் அப்படின்றத ஃபர்ஸ்ட் எழுதணும். ஃபர்ஸ்ட் இந்த கொஸ்டின் கேட்டாங்க, நீங்க என்ன பண்ணணும்? சிறுவினா அப்படின்றதுனால கொஞ்சம் பெருசு பண்ணி தான் எழுதணும். அப்பதான் மார்க் அப்படின்றது போடுவாங்க. ஓகேவா? மானே தேனே பொன்மானே எல்லாம் போட்டால் தான் என்ன பண்ணுவாங்க?
மார்க் அப்படின்றது போடுவாங்க. அப்போ என்ன பண்ணணும் அப்படின்றத ஃபர்ஸ்ட் பாருங்க. அகலாது அணுகாது தீக்காய்வர் போல்க இகழ்வேந்தர் சேர்ந்து ஒழுகுவார் இக்குறப்பாவில் பயின்று வரும் அணி என்ன அப்படின்றத கேட்டாச்சு. ஃபர்ஸ்ட் பாயிண்ட் இது கிளியர் ஆகுதா? அதுல என்ன சொல்றாங்க அப்படின்றத ஃபர்ஸ்ட் பாருங்க. அணி விளக்கம் அப்படின்றத ஃபர்ஸ்ட் பாயிண்டா எழுதணும். என்ன பண்ணணும்? அணி விளக்கம் அப்படின்றத நீங்க ஃபர்ஸ்ட் பாயிண்டா எழுதணும். எழுதிட்டு ஒரு பொருளின் தொழில் அல்லது செயல் காரணமாக அமையும் உவமை தொழில் உவமை எனப்படும். ஃபர்ஸ்ட் இந்த பாயிண்ட் எழுதணும். அதோட அணி பொருத்தம் என்ன அப்படின்றத என்ன எழுதணும்? ஓகேவா? அணி விளக்கம். ஓகேவா? ஒரு பொருளோட தொழில் அல்லது செயல் காரணமா அமையும் உவமை தொழில் உவமை அப்படின்றத ஃபர்ஸ்ட் எழுதணும். ஓகேவா? அதோட உவமை என்னது? தொழில் உவமை அப்படின்றத ஃபர்ஸ்ட் பாயிண்டா எழுதணும். கிளியரா? அதோட சான்று அப்படின்னு போட்டு அந்த திருக்குறளை நீங்க எழுதி வைக்கணும். அகலாது அணுகாது அகலாது அணுகாது தீக்காய்வர் போல்க இகழ்வேந்தர் சேர்ந்தொழுகுவார். இது வந்து குறட்பா அப்படின்றத எழுதணும். ஓகேவா? அடுத்து உவமை உவமையம் என்ன அப்படின்னு எழுதணும். உவமை என்ன? தீயில் குளிர் காய்பவர் போல. தீயில் என்ன பண்ணுவாங்க? தீ வந்து எரிஞ்சிட்டு இருக்கும்போது என்ன பண்ணுவாங்க? குளிர் காய்வாங்க. அது மாதிரி அரசனை சார்ந்திருப்பவர் விலகாமலும் நெருங்காமலும் நடந்து கொள்ள வேண்டும். அரசன் வந்து அரசன் இருக்கான், ஒரு நாட்டோட அரசன். அவன் என்ன பண்ணக்கூடாது? ரொம்பவும் நெருங்கியும் போகக்கூடாது, ரொம்பவும் விலகியும் போகக்கூடாது. அது மாதிரி என்ன பண்ணுவோம்? தீயில வந்து குளிர் காஞ்சிக்கிட்டு இருக்கும். தீக்கு கிட்ட போனோம்னாவோ சுற்றும். தீயை விட்டு வெளில போனோம் அப்படின்னா குளிர் ரொம்ப அடிக்கும். அதெல்லாம் பண்ணணும், அந்த ஒரு கரெக்டான டிஸ்டன்ஸ்லேயே இருக்கணும். அதுதான் இந்த குறள் வழியா சொல்ல வருது. ஓகேவா? அகலாது அணுகாது. அகலாதுன்னா தூரமும் போகக்கூடாது, அணுகாதுன்னா கிட்டவும் வரக்கூடாது. தீக்காய்வர் போல. அதான் எப்படி தீக்காய்வங்களோ இகழ்வேந்தர் சேர்ந்துருவோம். இகழ்வேந்தர் அப்படின்னா அந்த வேந்தர். வேந்தர்னா மன்னன். வேந்தர் என்னது? மன்னன். வேந்தர் மன்னன் அல்லது அரசன். அது மாதிரி என்ன பண்ணக்கூடாது? ரொம்ப கிட்டவும் நெருங்கியும் போகக்கூடாது, ரொம்ப எட்டிக்கும் போகக்கூடாது அப்படின்றத இதுல சொல்றாங்க. ஓகேவா? தீயில் குளிர் காய்வர் போல. அதுல உவமையம் என்னன்னா அரசனை சார்ந்திருப்பவர் விலகாமலும் நெருங்காமலும் நடந்து கொள்ள வேண்டும். அது மாதிரி அரசனை சார்ந்திருப்ப என்ன பண்ணணும்? கிட்டவும் போகக்கூடாது, எட்டிக்கும் போயிடக்கூடாது, அந்த ஒரு டிஸ்டன்ஸ்லேயே இருக்கணும் அப்படின்றத இந்த குறள் வழியா சொல்ல வராங்க. ஓகேவா? அடுத்து அணி பொருத்தம். ஏன் சார் இது தொழில் உவமை? சார் ஃபர்ஸ்ட் உவமைனா என்ன அப்படின்னா அதை சொல்லவா? உவமை அப்படின்னா என்ன சார் அப்படின்னா இதெல்லாம் என்ன சார் அப்படின்னா ஓம உருபுகள். தெரியல அப்படின்னா நோட் பண்ணிக்கோங்க. இதெல்லாம் என்னது? போல புரை அன்ன இன்ன மான கடுப்ப அப்படின்றதுல என்ன? ஓம உருபுகள். இது எல்லாமே வெளிப்படையா வருதுன்னா அதுதான் வந்து ஓமை அணி. பாருங்களேன், அகழ்வாரை தாங்கும் நிலம் போல. போல அகழ்வாரை தாங்கும் நிலம் போல தன்னை இகழ்வாறு பொறுத்தல் தலை அப்படின்றது வந்திருக்கா? போலன்றது வெளிப்படையா வந்திருக்கா? இது என்னது? உவமையணி. இதே மறைஞ்சு வந்துச்சு அப்படின்னா அதை தான் எடுத்துக்காட்டு உவமையணி அப்படின்னு சொல்லுவோம். ஒரு ரெண்டு விஷயத்த சொல்றாங்க, ஆனா அதுல போல புறைய அன்னை என்ன மான கடுப்பு அப்படின்ற வார்த்தையில மறைஞ்சு வருது அப்படின்னா அது என்ன சொல்றாங்க? எடுத்துக்காட்டு உவமையணி அப்படின்னு சொல்றாங்க. இதுல என்னது? உவமையணி அப்படின்றத பார்த்திருக்கோம். ஓகேவா? தொழில் உவமை அப்படின்றத பார்த்திருக்கோம். அரசனை சார்ந்திருப்பவர் குளிர்காய்வர்கள் போல தீயிலிருந்து அகலாது அணுகாது இருத்தல் வேண்டும். அதில் அகலுதல் அணுகுதல் போன்ற தொழில் ஒப்புமை எதிர்மறையில் வந்துள்ளதால் இது தொழில் உவமை. இந்த மாதிரி என்ன இருக்கு? தொழிலுக்கு ஒத்தி போறதுனால வந்திருக்கிறதுனால இது என்னது? தொழில் உவமை. அதே மாதிரி என்ன இருக்கு? போலன்ற வார்த்தை வெளிப்படையாகவும் வந்திருக்கும். பாருங்களேன், அகலாது அணுகாது தீக்காய்வர் போல்க. போல போல்க அப்படின்றது வந்திருக்கா? அதனாலதான் இது என்னது? தொழில் உவமை. தொழிலுக்கு வந்து சான்றா இருக்கு, அதனால இது என்னது? தொழில் உவமை. பாருங்களேன், அரசனை சார்ந்திருப்போர் குளிர்காய்வர் போல தீயிலிருந்து அகலாது அணுகாது இருத்தல் வேண்டும். அகலுதல் அணுகுதல் போன்ற தொழில் ஒப்புமை எதிர்மறையில் வந்துள்ளதால் எதிர்மறையா இருக்கிறதுனால என்னது? தொழில் உவமை. புரியுதா? எழுதிருவீங்களா? இந்த கொஸ்டின் எழுதுனா ஈஸியா மார்க் எடுக்கலாம். சொல்ல பாருங்களேன், 4 மார்க் வேணும்னா அழகா எழுதணும். ஓகேவா? பாருங்களேன், அகலாது அணுக்காது தீக்காய்வர் போல கொஸ்டின் கேட்டாச்சு. ஃபர்ஸ்ட் அணி விளக்கம் எழுதுறீங்க. என்ன அணி விளக்கம்? தொழில் உவமை அப்படின்றத அணி விளக்கத்தை எழுதுறீங்க. ஒரு சான்று அப்படின்றது எழுதுறீங்க. ஓகேவா? அகலாது அணுகாது தீக்காய்வர் போல இகழ்வேந்தர் சேர்த்துள்வார் அப்படின்றது அதே குறளை எடுத்து எழுதி வைக்கிறீங்க. இது குறட்பா அப்படின்னு போடுறீங்க. இது சான்று. அடுத்து உவமை என்ன? உவமையம் என்ன? அதோட அணி பொருத்தம் என்ன? ஓகேவா? ஈஸியா இருக்கா? எழுதணும். அடுத்து அறிவின் மேன்மை பற்றி திருக்குறள் கருதுவன யாவை? அறிவோட மேன்மை பத்தி திருக்குறள் என்ன சொல்லுது அதை எழுதுங்க கொஞ்சம் அப்படின்னு கேட்குறாங்க. பார்க்கலாமா? ஃபர்ஸ்ட், அறிவற்றம் காக்கும் கருவி செருவார்க்கும் உள்ளிலக்கல் ஆகாரன். அறிவற்றம் காக்கும் கருவி செருவார்க்கும் உள்ளிலக்கல் ஆகாரன். அறிவோட மேன்மை பத்தி கேட்குறாங்க. ஓகேவா? அதனால அறிவோட மேன்மை பத்தி என்னென்ன குறள் இருக்கோ அது எல்லாத்தையும் லிஸ்ட் பண்ணணும். ஓகேவா? அப்போ பாருங்களேன், அறிவின் மேன்மை பற்றி திருக்குறள் கருதுவன யாவை அப்படின்னு கேட்டாங்க. அப்போ பாருங்களேன், ஃபர்ஸ்ட் குறள் என்ன எழுதுறீங்க?
அறிவு கற்றம் காக்கும் கருவி செருவாருக்கும் உள்ளிலக்க லாகாரன் ஃபர்ஸ்ட் எழுதுறீங்க. அறிவு ஒருவனுக்கு அழிவு வராமல் காக்கும் கருவி. அறிவு என்ன ஆகும், ஒருத்தவனுக்கு வந்து அழிவு வரக்கூடாது அப்படின்னு காக்குற கருவி தான் இது அறிவு. அறிவு வந்து எதுக்கு, ஒருத்தவனுக்கு அழிவே வரக்கூடாது அப்படின்றதுக்கு காக்குற கருவி. மேலும் பகைவரால் அழிக்க முடியாது பாதுகாப்பு அரண். இப்போ என்ன வந்து என்கிட்ட என்ன பண்ண முடியும், என்கிட்ட வந்து செல்வத்தெல்லாம் திருடிட்டு போக முடியும். ஆனால் என்கிட்ட இருக்க அறிவை வந்து யாராலும் திருட முடியாது. உங்கள்கிட்டயும் இருக்க அறிவை யாராலையும் திருட முடியாது. உங்கள்கிட்ட இருக்க செல்வத்தை திருடலாம், உங்கள்கிட்ட எதை வேணா திருடலாம், ஆனால் உங்கள்கிட்ட இருக்க அறிவை வந்து யாராலையும் திருட முடியாது. அதுதான் ஓகேவா. பகைவராலும் அழிக்க முடியாது. இப்போ உங்களுக்கு வந்து சம நாலேஜ் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், உங்கள்கிட்ட வந்து எதை வேணா பண்ணலாம், உங்களோட நாலேஜை வந்து அழிக்க முடியாது. புரியுதா? அதுதான் அறிவற்றம் காக்கும் கருவி செருவாருக்கும் உள்ளிலக்க லாகாரன். புரியுதா? இந்த பாயிண்ட் என்ன சொல்றாங்க, அறிவற்றம் காக்கும் கருவி செருவாருக்கு உள்ளி அழிக்கல் லாகாரன் அப்படின்றது ஃபர்ஸ்ட் பாயிண்டா நீங்க எழுதணும். ஓகேவா. அறிவு ஒருவனுக்கு அழிவு வராமல் காக்கும் கருவி, மேலும் பகைவராலும் அழிக்க முடியாத பாதுகாப்பு அரண் அப்படின்றத இந்த பாயிண்ட் எழுதணும். கிளியரா? அடுத்தது நான் பார்க்கலாமா? சென்ற இடத்தால் செலவிட அத்தீதுரிய நன்றின் பால் உய்ப்பதறிவு. அதை முன்னாடியே பாட்டுனோம். சென்ற இடத்தால் செலவிடாதீதுரிய நன்றின் பால் உய்ப்பதறிவு. மனசை அது போகிற போக்கில் விடக்கூடாது. அதுதான் மனதினை அது போகும் போக்கில் செலவிட விடாமல் தடுப்பது அறிவு. மேலும் தீமையில் இருந்து விலக்கி நல்வழியில் செலுத்தும் அறிவது அறிவு. மனசை வந்து அது போகிற போக்கில் விட்டோம்னு வச்சோன்னு அது என்ன ஆகிடும், நம்மளை தீமைக்கு கொண்டு போய் விட்டுரும். இன்னைக்கு ஒரு 1 hour தானே அப்படின்னு இன்ஸ்டாகிராம் பார்க்கலாம், இன்னைக்கு 1 hour தானே அப்படின்னு ஃபோன் நோண்டலாம், இன்னைக்கு 1 hour தானே அப்படின்ட்டு யூடியூப் பார்க்கலாம். என்ன ஆயிரும், படிக்காம என்ன பண்ணக்கூடாது, இருக்கக்கூடாது. அது என்ன பண்ணணும், நம்மளை பெரிய தீமைக்கு கொண்டு போய் விட்டுரும். ஓகேவா. இப்போ நீங்கள் ஃபோன் யூஸ் பண்ணாலும் என்ன பண்ணணும், படிக்கிற விஷயமா இந்த மாதிரி விஷயத்துக்கு யூஸ் பண்ணலாம். ஓகேவா. சார் நான் எதுக்கு ஃபோன் யூஸ் பண்ணுறேன் அப்படின்னா படிக்கிறதுக்கு நான் ஃபோன் யூஸ் பண்ணுறேன், அது ஓகே. யூடியூப் வீடியோ பார்க்குறேன், இங்கே கிளாஸ் இருக்கிறத பார்க்குறேன், ஃபிசிக்ஸ் பார்க்குறேன், கெமிஸ்ட்ரி பார்க்குறேன், பயாலஜி பார்க்குறேன், நடத்துகிறாங்க அதை பார்க்குறேன், அது ஓகே. ஆனால் இன்ஸ்டாகிராம் நோண்டுறேன், யூடியூப் பார்க்குறேன், கேம் விளையாடுறேன் அப்படின்னு என்ன ஆயிடும், அது என்ன ஆகிடும், மனதை அது போக எழுதிட்டு போகிற மாதிரி. அதுதான் சென்ற இடத்தால் செலவிட அத்தீதுரிய நன்றின் பால் உய்ப்பது அறிவு. அதுதான் மனதன் அது போகிற போக்கில் விட்டா என்னாவும், தீமையிலிருந்து விலக்கி நல்வழியில் செலுத்துறது தான் அறிவு. அந்த மாதிரி போனால் வந்து என்ன ஆகிடும், தீமைக்கு கொண்டு போய் விட்டுரும் அப்படின்றத வள்ளுவர் சொல்ல வராரு. ஓகேவா, புரியுதா? அடுத்து, எப்பொருள் யார் யார் வை கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பதறிவு. எப்பொருள் யார் யார் வை கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பதறிவு. யார் இதை சொல்றாங்களோ அதை அப்படியே கேட்டுறக்கூடாது. ஓ அப்படியா, சரி சரிடா அப்படின்னு வந்து யார் இதை சொன்னாலும் என்ன பண்ணக்கூடாது, அதை அப்படியே கேட்கக்கூடாது. அதோட மெய்ப்பொருள் என்ன அப்படின்றத ஆராயணும். நம்ம என்ன பண்ணணும், அது உண்மைதானா, உண்மையை சொல்றானா இல்லை வந்து கதை அடிச்சு விடுறானா அப்படிலாம் என்ன பண்ணணும், நம்ம அதை வந்து என்ன பண்ணணும், ரொம்ப ஆராய்ந்து பார்க்கணும். இல்லைனா அவன் சொல்றது அப்படியே நம்பிக்கிட்டு போகக்கூடாது. அதுதான் ஒரு பொருளை பற்றி யார் சொல்ல கேட்டாலும் அப்பொருளின் உண்மை தன்மையை கண்டறிவதே அறிவாகும். அவன் உண்மைதான் சொல்றானா, அவன் வந்து சொல்றானே இது கதை விடுறானா இல்லை வந்து பீலா விடுறானா இல்லை ரீல் அடிக்கிறானா அப்படின்றதெல்லாம் வந்து என்ன பண்ணணும், நம்ம யோசிச்சு பார்க்கணும். இவை யாவும் வள்ளுவன் வகுத்த அறிவின் மேன்மைகள். இது எல்லாமே என்னது, வள்ளுவன் வரித்த அறிவின் மேன்மைகள். என்ன சில பேர் என்ன பண்ணுவாங்க, ஜம்போ ரீல்லாம் விடுவாங்க, இந்த கதையா விடுவாங்க. வந்து நேற்று வந்து நான் பறக்கிற மீன் பார்த்தேன் தெரியுமாடா அப்படின்லாம் சொல்லுவான். என் ஸ்கூல்ல ஒருத்தன், நானும் நம்பினேன் சின்ன பிள்ளையில, பறக்கிற மீன்லாம் சொல்லிட்டு இருந்தான் என் ஸ்கூல்ல ஒருத்தன், நானும் நம்பினேன் சின்ன பிள்ளையில, ஓ அப்படியாடா அப்படின்ட்டு. அந்த மாதிரிலாம் என்ன பண்ணுவாங்க, வந்து கதை விடுவாங்க. அதெல்லாம் நம்பக்கூடாது. ஓகேவா. அதுதான் எப்பொருள் யார் யார் வை கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பதறிவு. ஒரு பொருளை பற்றி யார் எதை சொல்ல கேட்டாலும் அப்பொருளோட உண்மை தன்மையை கண்டறியணும். அது உண்மைதான் சொல்றாங்களா அப்படின்றத நம்ம அறிவுக்கு ஃபர்ஸ்ட் ஆராய்ந்து பார்க்கணும். இவையாவும் வள்ளுவன் வகுத்த அறிவின் மேன்மைகள். இது எல்லாமே என்னது, வள்ளுவன் வகுத்த அறிவின் மேன்மைகள். புரியுதா? எழுதிருவீங்களா? அப்ப என்னென்ன பாயிண்ட் எழுதணும் அப்படின்றத பார்த்துக்கோங்க. என்ன கொஸ்டின் என்னென்ன பாயிண்ட் எழுதணும் அப்படின்றத பார்த்துக்கோங்க. ஓகேவா. ஃபர்ஸ்ட் அறிவோட மேன்மை பற்றி வள்ளுவர் திருக்குறள் கருதுவன யாவை அப்படின்னு கேட்குறாங்க கொஸ்டின். ஃபர்ஸ்ட் அறிவற்றம் காக்கும் கருவி செருவாருக்கும் உள்ளிலக்க லாகாரன் அப்படின்றது எழுதணும். ஒரு அறிவு ஒருவனுக்கு அழிவு வராமல் காக்கும் கருவி. அறிவுன்றது அழிவு வராமல் காக்கிற கருவி. அது பகைவராலும் அழிக்க முடியாத பாதுகாப்பு அரண். அது வந்து பகைவராலும் அழிக்க முடியாத ஒரு பாதுகாப்பு அரண் போன்றது அப்படின்றத ஃபர்ஸ்ட் எடுத்துணும். அடுத்து சென்ற இடத்தா செலவிடாதீதுரிய நன்றின் பால் உய்ப்பதறிவு. ஒரு இடத்துல போயிட்டு அந்த இடத்துல அப்படியே அப்படியே வந்து மனம் எது போகுதோ அது போக்குல போகக்கூடாது. அதை என்ன பண்ணணும், அதை பிடிச்சி இழுத்து தக்க வச்சு நீ அப்படிலாம் போகக்கூடாது அப்படின்னு என்ன பண்ணணும், அதை கொண்டு வரணும். அதுதான் மனதினை அது போகும் போக்கில் செலவிடாமல் தடுப்பது அறிவு. மேலும் தீமையில் இருந்து விலக்கி நல்வழியில் செலுத்துதல் அறிவு அப்படின்றத எழுதணும். இந்த பாயிண்ட் கிளியர் ஆகுதா? அடுத்து எப்பொருள் யார் யார் வை கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு. ஒரு பொருளை பத்தி யார் இது சொன்னாலும் அப்படி நம்பிடக்கூடாது. ஓ இப்படிதானா அப்படின்னு நம்பிடலாம் கூடாது. என்ன பண்ணணும், அதோட மெய்யறிவை வந்து நம்ம வந்து ஆழ்ந்து யோசிக்கணும். ஓகேவா. அது யோசிச்சா மட்டும் தான் என்ன பண்ண முடியும். இதெல்லாம் சொன்னது யாரு, வள்ளுவன் வகுத்த அறிவின் மேன்மைகள் அப்படின்றத முடிக்கணும். ஓகேவா, எழுதிருவீங்களா? அடுத்த விஷயம் போலாமா? அடுத்து எடுத்துக்காட்டு ஓமேனியை விலக்கி கீழ்காணும் குரலுக்கு இவனையை பொருத்தி எழுதுக. துஞ்சினார் செத்தார் என் வேறு அல்லார் எஞ்சான்றும் நஞ்சுண்பவர் கல்லுண்பவர். செத்தவங்களும் தூங்குறவங்களும் செத்தவங்களும் ஒண்ணு கிடையாது. அதே மாதிரி நஞ்சுண்பவர், அதாவது
அந்த நஞ்சு அப்படின்னா இது விஷம் குடிக்கிறவனும் அந்த கல் அந்த போதைப் பொருட்கள் எடுத்துக்கிறவனும் வேறெல்லாம் கிடையாது அப்படின்றத சொல்லுவாரு. இதுல இங்க சார் எடுத்துக்காட்டு ஓமேனி வந்திருக்கு அப்படின்னா இப்போ பாருங்களேன், முன்னாடியே உங்களுக்கு சொன்னதுதான். போல புறைய அன்னை இன்ன மான கடுப்பு அப்படின்றதெல்லாம் ஓம உறுப்புகள். இதுல ஒன்று ஏதாச்சும் மறைஞ்சு வந்துச்சுன்னா அதை வந்து என்ன சொல்றாங்க அப்படின்னா எடுத்துக்காட்டு ஓமேனி அப்படின்னு சொல்றோம். இதுல என்ன சார் மறைஞ்சிருக்கு அப்படின்னா இப்போ பாருங்களேன், போலன்ற வார்த்தை இங்க மறைஞ்சு வந்திருக்கு. எப்படின்னு சொல்றோம் பாருங்களேன், அது போலதான் இந்த வார்த்தை இருக்கு. துஞ்சினாரும் செத்தாரும் வேறு அல்லாரு, அது போல நஞ்சுன்பரும் கல்லுன்பரும் ஒண்ணுதான் அப்படின்றத சொல்ற. அது போல அப்படின்ற வார்த்தை என்ன பண்ணுது, மறைஞ்சு வந்திருக்கு இந்த திருக்குறள்ல. இதுதான் என்ன சொல்றாங்க, எடுத்துக்காட்டு ஓமேனி. அதே போலன்ற வார்த்தை வெளிப்படையா வந்துச்சுன்னா அது ஓமேனி. அகழ்வாரை தங்கும் நிலம் போல தம்மை இகழ்வாறு பொறுத்தல் தலை. போலன்ற வார்த்தை வெளிப்படையா வந்துச்சுன்னா என்னது, அது ஓமேனி. அதே மறைஞ்சு வந்துச்சுன்னா என்னது, எடுத்துக்காட்டு ஓமேனி. இந்த பாயிண்ட் புரியுதா? ஓகே, அணிவிலக்கம் பார்க்கலாம். உவமை ஒரு ஃபர்ஸ்ட் என்ன பண்ணும், உவமை ஒரு வாக்கியமாகவும். ஃபர்ஸ்ட் என்ன பண்ணும், உவமை ஒரு வாக்கியமாகவும், உவமேயம் ஒரு வாக்கியமாகவும். இது ஓமை, இது ஓமேயம். அடுத்துல ஓம உருபு. இந்த போலன்ற வார்த்தை என்ன பண்ணுது, மறைஞ்சு வந்திருக்கா. ஓம உருபு மறைந்து வருவது, எடுத்துக்காட்டு ஓமேனி. மறைஞ்சு வருது என்னது, எடுத்துக்காட்டு ஓமேனி. இந்த பாயிண்ட் கிளியர் ஆகுதா? எடுத்துக்காட்டு ஓமேனி என்னன்னு புரியுதா? ரெடி சொல்றேன் பாருங்க. உவமை ஒரு வாக்கியமாகவும், உவமேயம் ஒரு வாக்கியமாகவும், உவம உருபு மறைந்து வருவது, எடுத்துக்காட்டு ஓமேனி. இது உவமை, இது ஓமேயம். அதுல ஓம உருபு போலன்ற வார்த்தை மறைஞ்சு வந்திருக்கு. அதனால என்னது, இது எடுத்துக்காட்டு ஓமேனி. பார்க்கலாமா? அதுதான் ஓமை ஒரு வாக்கியமாகவும் ஓமேயம் ஒரு வாக்கியமாகவும் ஓம உருபு மறைஞ்சு வந்துச்சுன்னா அது என்னது, எடுத்துக்காட்டு ஓமேனி. துஞ்சினார் செத்தாரின் வேறு, நஞ்சுன்பவர் கல் உண்பவர். உருபு மறைஞ்சிருக்கு, போலன்ற வார்த்தை என்ன பண்ணுது, மறைஞ்சிருக்கு. இந்த பாயிண்ட் புரியுதா? இந்த பாயிண்ட் எல்லாருக்கும் புரியுதா? ஓகே. என்னது, நஞ்சுன்பவர் கல் உண்பவர், துஞ்சினார் செத்தாரின் வேறு. இதோட பொருள் பார்த்தலாமா? ஃபர்ஸ்ட் இந்த கொஸ்டின் கேட்டோம்னு என்ன பண்ணணும், ஃபர்ஸ்ட் அந்த திருக்குறள் என்ன பண்ணணும், ஃபர்ஸ்ட் அந்த திருக்குறள் ஃபர்ஸ்ட் எழுதணும். எடுத்துக்காட்டு ஓமேனி விளக்கி கீழ்காணும் குறளுக்கு இவனையை பொருத்தி எழுதுக அப்படின்னு கேட்டாங்க. இதை கொடுத்துட்டாங்க. ஃபர்ஸ்ட் அணி விளக்கம் எழுதணும். எடுத்துக்காட்டு ஓமேனா ஃபர்ஸ்ட் என்ன அப்படின்றது ஃபர்ஸ்ட் எழுதணும். எழுதிட்டு ஓமைனா என்ன, ஓமேயம்னா என்ன, ஓம உருபுனா என்ன அப்படின்னு எழுதணும். அந்த திருக்குறளுக்கு எழுதணும். ஓகேவா? அந்த திருக்குறளில் ஓமை எது, அந்த திருக்குறளில் உவமேயம் எது, அந்த திருக்குறளில் ஓம உருபு என்னது, போலன்ற வார்த்தை மறைஞ்சிருக்கு அப்படின்றது எழுதணும். அடுத்து பொருத்தம். பொருத்தம்ல என்ன சொல்லிருக்காங்கன்னா, உறங்கியவர் இறந்தவரை விட வேறுபட்டவர் அல்லர். தூங்கிட்டு இருக்காங்களா அவங்களும் செத்து போனவங்களும் பார்க்க வந்து பெருசா டிஃபரன்ஸ்லாம் இருக்காது, ஒரே மாதிரி தான் இருக்கும். அது போல ஆயிடுச்சு. இந்த இடத்துல போலன்ற வார்த்தை மறைஞ்சிருக்கு. அதனாலதான் இதை எடுத்துக்காட்டு ஓமேனி. என்ன இதுக்கு மறைந்துள்ளது, இது ரொம்ப ரொம்ப முக்கியம். மறைஞ்சிருக்கிறதுனால தான் இதை எடுத்துக்காட்டு ஓமேனி. அது போல கல் உண்பவரும் நஞ்சு உண்பவரும் சமமே என்பதை விளக்குவதால் இப்பாடல் எடுத்துக்காட்டு ஓமேனி. கல் உண்பவர் அப்படின்னா சரக்கு அடிக்கிறவங்க, நஞ்சு உண்பவர் அப்படின்னா விஷம் குடிக்கிறவங்க. அவங்க ரெண்டு பேரும் ஒண்ணுதான், இவங்க ரெண்டு பேருமே விஷத்தை தான் குடிக்கிறாங்க அப்படின்றத வள்ளுவர் என்ன பண்றாரு, சொல்றாரு. அதனால என்னது, எடுத்துக்காட்டு ஓமேனி. போலன்ற வார்த்தை மறைஞ்சு வந்திருக்கு, அதனால என்னது, இது ஓமேனி. புரியுதா? பொருத்தம் தான். ஓகேவா? ரொம்ப முக்கியமான கொஸ்டின் அது. ஓகேவா? அடுத்து மனத்திற்பம் அவசியமான பண்பு என்பதை குறள் நெறி வென்று விளக்குக. மனத்திற்பம் அவசியமான பண்பு அப்படின்றத குறள் நெறி நின்று விளக்குக அப்படின்னு கேட்குறாங்க. வினைத்திற்பம் என்பது ஒருவரது மனத்திற்பம், மற்றவை எல்லாம் பிற. வினைத்திற்பம் என்பது ஒருவரோட மனத்திற்பம், மற்றவை எல்லாம் பிற அப்படின்றத சொல்றாங்க. மன வலிமைக்கு சொல்றாங்க. என்ன சார் மன வலிமை அப்படின்னு பார்க்கலாமா? வினைத்திற்பம் என்பது ஒருவரோட மனத்திற்பம், மற்றவை எல்லாம் பிற அப்படின்னு சொல்றாங்க. என்ன சார் அப்படின்னு பார்க்கலாமா? ஃபர்ஸ்ட் மன வலிமை. செயலினது வலிமை என்பது அதை செய்பவனின் மன வலிமை ஆகும். செயலினது வலிமை அப்படின்றது அதனை செய்பவனோட மன வலிமை. இந்த பாயிண்ட் புரியுதா? செயலினது வலிமை என்பது அவனோட செய்பவனின் மன வலிமை ஆகும். ஏனைய வலிமைகள் எல்லாம் மன வலிமையிலே வேறுபட்டவை. மன வலிமை தான் எல்லாத்துக்கும் மூல காரணம், அதுதான் ரொம்ப முக்கியம் அப்படின்றத இந்த இடத்துல சொல்ல வராது. ஓகேவா? வினைத்திற்பம் என்பது ஒரு மனத்திற்பம், மற்றவை எல்லாம் பிற. யாருக்கு வந்து மன உறுதி அப்படின்றதான் ரொம்ப முக்கியம், அதை தவிர பாக்கி எதுவுமே தேவையில்லை. அதுதான் செயலின் வலிமைகள், வேணைய வலிமைகள் எல்லாம் மன வலிமையில் வேறுபட்டவை. பாக்கி எல்லாம் மன வலிமையெல்லாம் கிடையாது. வினைத்திற்பம் தான் ஒருத்தரோட மனத்திற்பம் அப்படின்றத புரியுதா? அடுத்து சொல்லுதல் யாருக்கும் எளிய. இது வந்து யாருக்கு பிடிச்ச குறள் அப்படின்னா ஏபிஜே அப்துல் கலாம் ஐயா அவர்களுக்கு ரொம்ப பிடித்த குறள். சொல்லுதல் யாருக்கும் எளிய, அறியவாம் சொல்லிய வண்ணம் செயல்.
சொல்லுதல் யாருக்கும் எளிய சொல்லுதல் யாருக்கும் எளிய அறியவாம் சொல்லிய வண்ணம் செயல். சொல்றது ஈஸி, செய்யறது தான் கஷ்டம். சார் நான் 600க்கு 550 எடுத்துருவேன் சார். மனத்திற்பம் ஒரு வருது, வினைத்திற்பம். எனக்கு மன வலிமையெல்லாம் இருக்கு சார். ஆனால் எடுத்துட்டு எடுக்கிறது எவ்வளோ பெரிய விஷயம் நினச்சி பாருங்களேன். அதுதான் சொல்லுதல் யாருக்கும் எளிய, சொல்றது எல்லாருக்கும் ஈஸி. ஆனால் சொல்லுதல் யாருக்கும் எளிய அறியவாம் சொல்லிய வண்ணம் செய்யலாம். அது மாதிரி சொன்னபடி நடக்கிறது தான் ரொம்ப கஷ்டம். அதுதான் வந்து வள்ளுவர் எவ்வளோ அழகாக எழுதியிருக்காரு பாருங்களேன். சொல்லுதல் யாருக்கும் எளிய அறியவாம் சொல்லிய வண்ணம் செய்யல் அப்படின்னா வள்ளுவர் வந்து அழகாக எழுதியிருக்காரு. அதுதான் ஒரு செயலை இவ்வாறு செய்திடலாம் என்று சொல்லுவது எளிது, ஆனால் சொல்லி எப்படி செய்து முடிப்பது அரிது. சார் இதெல்லாம் எங்க எழுதணும் அப்படின்றத கொஸ்டினை பார்த்துக்கோங்க. ஓகேவா? இதுல மனத்திற்பம் அவசியமான பண்பு என்பதை குறள் நெறி ஒன்று விளக்குக, அதுல தான் நீங்க எழுதணும். மனத்திற்பம் என்ற கொஸ்டின் கேட்டாங்க, என்ன பண்ணணும்? ஃபர்ஸ்ட் வினைத்திற்பம் என்பது ஒரு மனத்திற்பம், மற்றவை எல்லாம் பிற. ஃபர்ஸ்ட் திருக்குறள் எழுதி அதோட மன வலிமை அப்படின்றது ஃபர்ஸ்ட் பாயிண்டா எழுதணும். அடுத்து சொல்லுதல் யாருக்கும் எளிய அறியவாம் சொல்லிய வண்ணம் செயல், அடுத்த திருக்குறள் எழுதணும், அதுக்கான பொருள் அப்படின்றது எழுதணும். அதாவது அரிது ஒரு செயலை செய்யலாம் அப்படின்றது, ஒரு செயலை செய்யலாம் அப்படின்றதெல்லாம் ஈஸி தான், ஆனால் அது செய்து முடிக்கிறது தான் கஷ்டம். அதுதான் முடிப்பது தான் அரிது அப்படின்றது ரெண்டாவது பாயிண்டா எழுதணும். ஓகேவா? ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுவோம்? மனத்திற்பம் ஒரு வினைத்திற்பம் அந்த எழுதணும். அதுக்கப்புறம் என்ன எழுதணும்? சொல்லுதல் யாருக்கும் எளிய அறியவாம் சொல்லிய வண்ணம் செயல். அடுத்து இந்த திருக்குறள் எழுதணும். ஓகேவா? அடுத்து எண்ணியாங்கு இதுவ எண்ணியார் திண்ணியராக பெறின். எண்ணியாங்கு இதுவர். எப்பயுமே அப்துல் கலாம் என்ன பண்ணுவாராம், ஒரு கடிதம் எழுதுறதுக்கு முன்னாடி 666 அப்படின்னு போடுவாராம், 666. என்ன சார் இதோட பொருள் அப்படின்னு கேட்டாங்களாம். அதுக்கான திருக்குறள் தான் இது. எண்ணியாங்கு எய்துவர் திண்ணியர், சாரி எண்ணியாங்கு எய்துவர் எண்ணியார் திண்ணியராக பெறின். எண்ணியாங்கு எய்துவர் எண்ணியார் திண்ணியராக பெறின். என்ன சார் இதோட பொருள் அப்படின்னா, ஒரு செயலை எண்ணியவர் எண்ணத்தில் வலிமை உடையவராக இருந்தால் எண்ணியதை எண்ணியவாறையே செய்து முடிப்பார். யார் ஒருத்தவங்க நினைச்சதை நினைச்சபடி முடிப்பாங்க அப்படின்னா, யார் ஒருத்தவங்க மன வலிமையோடு இருக்காங்களோ அவங்க தான் நினைச்சதை நினைச்சபடி முடிப்பாங்க. சார் நான் 450 எடுப்பேன் அப்படின்றதே, யார் ஒருத்தவங்க மன வலிமையோடு இருக்காங்களோ அவங்க தான் என்ன பண்ணுவாங்க, 450 550 அப்படின்றது எடுப்பாங்க 12th பப்ளிக் எக்ஸாம்ல. ஓகேவா? 10th பசங்கள்ட்ட பேசி 450 வருது. ஓகேவா? அடுத்து எண்ணத்தில் வலிமை என்னது? ஒரு செயலை எண்ணியவர் எண்ணத்தில் வலிமை உடையவராக இருந்தால் மட்டும்தான் என்ன பண்ணுவோம், எண்ணியதை எண்ணியவாறு செய்து முடிப்பார். ஓகேவா? புரியுதா? இந்த திருக்குறள் ரொம்ப முக்கியம். எண்ணியாங்க எய்துவ எண்ணியார் திண்ணியராக பெறின் அப்படின்றது ரொம்ப முக்கியமான திருக்குறள். ஓகேவா? அடுத்தது போகலாமா? அடுத்து உருவு கண்டு எல்லாமே வேண்டும் உருள் பெருந்தேருக்கு அச்சாணி அன்னாருடைய. திரும்ப கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி பார்த்தோம்ல, வடிவேல் சாரோட போட்டோ கூட வச்சிருந்தானே, பார்த்தீங்கல்ல? அந்த தான் உருவு கண்டு எல்லாமே வேண்டும் உருள் பெருந்தேருக்கு அச்சாணி அன்னார் உடைத்து. ஒருத்தனை பார்த்து வந்து இகழக்கூடாது, டே சின்ன பையனா, டே என்னது சுண்டக்க பையனா அப்படின்லாம் வந்து என்ன பண்ணுவாங்க, இந்த மாதிரிலாம் வந்து யாரையும் இகழக்கூடாது. ஓகேவா? அந்த மாதிரிலாம் வந்து யாரையும் வந்து என்ன பண்ணக்கூடாது, இகழக்கூடாது. உருவம் பொருட்டல்ல, ஒருவரது உருவத்தை பார்த்து இகழ்ந்துரைக்க கூடாது. உருண்டு ஓடும் பெரிய தேருக்கு சிறிய அச்சாணி போல இன்றியமையாததாக அவர் இருக்கலாம். பார்க்க வேணாம் அப்படி இருக்கலாம், ஆனா ஆள் எப்படி வேற மாதிரி, அந்த மாதிரி என்ன பண்ணக்கூடாது, யாரையும் இகழ்ந்து பேசக்கூடாது. அவ்வளவு பெரிய தேருக்கே இத்தனுடைய அச்சாணி என்ன பண்ணுது, பெரிய வந்து வலிமையா இருக்கு. அது இருந்தனால தான் அந்த தேரே ஓடுது. அந்த அச்சாணி என்ன ஆகும், டயரை கழட்டிட்டு வந்துடும், தேர் ஓடாது. அந்த மாதிரி வந்து ஆள் பார்க்க தான் அப்படி, ஆனா செயல்லாம் வேற மாதிரி அப்படின்றது தான். ஓகேவா? இப்போ என்னென்ன பார்த்தோம் அப்படின்றத டக்குன்னு பார்த்துடலாம். ஓகேவா? கிளியரா? 4வது கொஸ்டின் அப்படின்றது பார்த்தோம். ஓகேவா? என்ன பார்த்தோம்? மனத்திற்பம் அவசியமான பண்பு. மனத்திற்பம் ஏன் அவசியமான பண்பு அப்படின்றத குறள் நெறி நின்று விளக்குக அப்படின்னு கேட்டாங்க. ஓகேவா? அதில் என்னென்ன பார்த்தோம் அப்படின்றத பாருங்க. வினைத்திற்பம் என்பது ஒருவரோட மனத்திற்பம், மற்றவை எல்லாம் பிற அப்படின்றது எழுதுறீங்க. அதுக்கப்புறம் மன வலிமை அப்படின்றத டாப்பிக்கை போடுறீங்க. செயலனது வலிமை செய்வோனின் மன வலிமையே, மற்றவை எல்லாம் வலிமை கிடையாது அப்படின்றத 2வது பாயிண்ட் எழுதுறீங்க. சொல்லுதல் யாருக்கும் எளிய அறியவாம் சொல்லிய வண்ணம் செயல். சொல்றது எல்லாருக்கும் ஈஸி, ஆனால் செய்யறது கஷ்டம் அப்படின்றது 2வது பாயிண்ட் எழுதுறீங்க. எளிது அப்படின்னா என்ன பொருள், அரிது அப்படின்றது பொருள். ஓகேவா? அடுத்து எண்ணியாங்க இதுப எண்ணியார் திண்ணியராக பெறின் அப்படின்றத அடுத்து எழுதுறீங்க. அதாவது ஒரு செயலை எண்ணியவர் எண்ணத்தில் வலிமையுடையவராக இருத்தல் வேண்டும். அந்த எண்ணத்தில் வலிமையுடையவராக இருக்கணும். அப்பதான் என்ன பண்ண முடியும், மன வலிமையோட அதை முடிக்க முடியும். எண்ணியதை எண்ணியபடி செய்து முடிப்பார். அதுதான் எண்ணியாங்க இதுவ எண்ணியார் திண்ணியராக பெறின் அப்படின்ற திருக்குறள். ஓகேவா? அடுத்து உருவு கண்டு எல்லாமே வேண்டும் உருள் பெருந்தேருக்கு அச்சாணி அன்னார் உடைத்து. யாரையும் வந்து உருவத்தை பார்த்து என்ன பண்ணக்கூடாது, எடை போடக்கூடாது. யாரையும் என்ன பண்ணக்கூடாது, உருவத்தை பார்த்து எடை போடக்கூடாது. அதுதான் உருவம் பொருட்டல்ல. இந்த கீ பாயிண்ட்ஸ்லாம் ரொம்ப முக்கியம். ஓகேவா? இதெல்லாம் போட்டு எழுதுனாதான் எப்படி இருக்கும், பார்க்க நீட்டா இருக்கும், ஸ்ரீனாக்கும் ஃபுல் மார்க் கொடுப்பாங்க. ஓகேவா? கண்டிப்பா இதை எழுதணும். ஒரு உருவத்தை பார்த்து இகழ்ந்தவரை கூடாது. உருண்டு ஓடும் பெரிய சேருக்கு சிறிய அச்சாணி தான் வந்து இன்றியமையாதது. அந்த மாதிரி என்ன இருக்கலாம், அவர் இருக்கலாம்
அப்படின்றத எழுதணும். ஓகேவா? அடுத்து லாஸ்ட் கொஸ்டின் வந்தாச்சு. லாஸ்ட்ல அடுத்த கொஸ்டின். சிற்றினம் சேராமையும் நல்லினத்தின் துணையுமாக வள்ளுவர் உரைப்பன பற்றி நீவிர் அறிவன பற்றி எழுதுக. சிற்றினம் சேராமையையும் நல்லினத்தின் துணையமாக என்ன சொல்றாரு அப்படின்னு பார்க்கலாமா? மனத்தான் ஆம் மாந்தர்க்கு உணர்ச்சி இனத்தான் ஆம் இன்னாதான் எனப்படும் சொல் அப்படின்றத சொல்றாங்க. இனத்தால் தான் தகுதி அப்படின்றத ஃபர்ஸ்ட் எழுதணும். ஓகேவா? ஃபர்ஸ்ட் பாயிண்ட் இதை எழுதுறீங்க. ஓகேவா? என்ன சொல்றாங்கன்னா, மக்களுக்கு உணர்ச்சி மனதின் வழி உண்டாகும், இவன் இப்படிப்பட்டவன் என்று அவன் சார்ந்திருக்கும் இனத்தை வைத்தே உலகம் சொல்லும் அப்படின்றத எழுதுறாங்க. ஓகேவா? மக்களுக்கு உணர்ச்சி மனதின் வழி உண்டாகும். உணர்ச்சி எப்படி இருக்குமா? மனதோட வழியா இருக்குமா, மனசு வழியா இருக்குமா, இவன் இப்படிப்பட்டவன் என்று அவன் சார்ந்திருக்கும் இனத்தை வைத்தே உலகம் சொல்லும். என்ன பண்ணுவாங்க? ஒரு அவங்க அப்பா வந்து திருடனா இருந்தால் அவங்க பையனையும் போய் திருடுவாங்க. ஆனால் அவன் நல்ல வழியில் படித்து நல்லபடியாக பெரிய போஸ்டிங்கில் இருப்பான். ஆனால் அவங்க குடும்பமே திருட்டு குடும்பம் அப்படின்றவாங்க ஒரே வார்த்தையா. அதெல்லாம் வந்து பண்ணக்கூடாது. அதுதான் இதில் சொல்ல வராங்க. இனத்தால் தான் தகுதி அப்படின்றது. ஓகேவா? மனத்தானாம் மாந்தருக்கு உணர்ச்சி இனத்தானாம் இன்னாம் எனப்படும் சொல் அப்படின்றத சொல்றாரு. இனத்தால் தான் தகுதி, மக்களுக்கு உணர்ச்சி மனதின் வழியில் உண்டாகும், இவன் இப்படிப்பட்டவன் என்று அவன் சார்ந்திருக்கும் இனத்தை வைத்தே உலகம் சொல்லும் அப்படின்றத சொல்றாங்க. அடுத்த திருக்குறள். இந்த திருக்குறள்லாம் எழுதணுமா சார்னா கண்டிப்பாக எழுதணும். ஓகேவா? கண்டிப்பாக இந்த திருக்குறள்லாம் எழுதணும். ஓகேவா? அப்படி எக்ஸாமுக்கு நான் என்ன பண்ண போடுவேன் அப்படின்னா, தனியாக வந்து இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் நான் தனியாக ஒரு வீடியோஸே போடுவேன். ஓகேவா? அதெல்லாம் மிஸ் பண்ணாமல் பாருங்க. அடுத்து, நல்லினத்தின் உங்கும் துணை இல்லை, தீயினத்தின் அல்லர் படுப்பதும் இல் அப்படின்ற சொல்றாங்க. அந்த திருக்குறளோட பொருள் என்ன அப்படின்றது இங்க எழுதணும். நல்லவர் தீயவர் நட்பு, நல்லவர் நட்பு போல சிறந்த துணை இல்லை, தீயவர் நட்பு போல துன்பம் தருவதும் இல்லை. உன் ஃப்ரெண்டு வந்து நல்லா படிக்கிறான்னு வச்சுக்கோங்களேன், அவன் கூட இருக்கும்போது எப்படி இருப்ப? நல்லா நீயும் படிப்ப. அவன் கூட இருக்க ஃப்ரெண்டு உருப்படாம படிக்காம சுத்திட்டு இருக்கான்னு வச்சுக்கோங்களேன், அவன் கூட இருந்து என்ன பண்ணுவ? நீனும் உருப்படாம தான் போவ. அதுதான் இந்த குறள் வழியா சொல்ல வர்றாரு. என்ன சொல்றாரு? நல்லினத்தான் உங்கும் துணை இல்லை, தீயினத்தின் அல்லர் படுப்பதும் இல், நல்லவர் தீயவர் நட்பு. அதுதான் சொல்ல வர்றாரு இதுல. நல்லவர் நட்பு போல சிறந்த துணையும் கிடையாது, தீயவர் நட்பு போல இருக்கிறதுல இழிவான நட்பும் கிடையாது, துன்பமும் தருவதும் இல்லை அப்படின்றத சொல்ல வர்றாரு. ஓகேவா? எழுதிருவீங்களா அந்த கொஸ்டினை? அடுத்து போலாமா? வாளையும் பாம்பையும் எவ்வகை பகைமைக்கு சான்றாக வள்ளுவர் கூறுகிறார். வாளையும் பாம்பையும் எப்படி வந்து பகைமைக்கு சான்றா சொல்றாரு அப்படின்னு பார்க்கலாமா? ஃபர்ஸ்ட், வாள் போல் பகைவரை அஞ்சுக, கேள் போல் பகைவர் நட்பு. வாள் போல, இது முன்னாடி உங்களுக்கு சொல்லியிருந்தேன், வாள் போல இருக்கிற உனக்கு எதிராக நிற்கிறான்ல, அவனை கூட பார்த்து நீ பயப்பட தேவையில்லை. ஆனா அவன் கூட வந்து என்ன பண்ணுவான்? ஃப்ரெண்டு போல சுத்திக்கிட்டு இருப்பான். அவன் கூட வந்து வெஞ்சனை வச்சுக்கிட்டு மனசுக்குள்ள என்ன பண்ணுவான்? அவ்வளவு வன்மத்தை வச்சுக்கிட்டு என்ன பண்ணுவான்? பகையை வச்சுக்கிட்டு அவன் கூட சுத்துவான். அவனை பார்த்து நீ பயப்படணும் அப்படின்றத வள்ளுவர் சொல்றாரு. அதுதான் வாள் போல் பகைவரை அஞ்சுக, கேள் போல் பகைவர் தொடர்பு அப்படின்றத சொல்றாரு. வாள் போலும் பாம்பு போலும் பகை. வாளினை போல் வெளிப்படையாக துன்பம் செய்யும் பகைவரிடமிருந்து அஞ்ச வேண்டியதில்லை. வெளிப்படையா இருக்க என்ன பண்ண தேவையில்ல, பார்த்து பயப்பட தேவையில்ல. என்ன பண்ணுவான்? டேரக்டா அடிக்க வந்தா கூட டேரக்டா தான் அடிக்க வருவான். அவன்கிட்ட சண்டை போட்டு கூட தப்பிச்சுக்கலாம், டேரக்டா சண்டை போட்டுக்கலாம். ஆனா உறவினர் போல பழகும் பகைவருக்கு பயப்பட வேண்டும். உறவினர் போல அப்படின்னா கூடவே இருப்பான், உறவினர் மாதிரி. என்ன பண்ணுவான் அப்படின்னா சேர்ந்துக்கிட்டு இருப்பான், சிரிச்சுலாம் பேசுவான், என்ன பண்ணுவான்? ஆனா உள்ளுக்குள்ள என்ன இருக்கும்? அவனுக்கு பகை இருக்கும். அந்த மாதிரி கூட பார்த்து நம்ம பயப்பட்டு தான் ஆகணும் அப்படின்றத சொல்றாரு. புரியுதா? எழுதிருவீங்க அந்த கொஸ்டின்? என்ன கேட்டாங்க? வாளையும் பாம்பையும் எவ்வகை பகைமைக்கு சான்றாக வள்ளுவர் கூறுகிறார் அப்படின்னு எழுதுறாங்க. அழகா இந்த பாயிண்ட் எழுதாச்சு. முக்கியமான கொஸ்டின். ஓகேவா? குருவினாலேயும் முக்கியமான கொஸ்டின், சிறுவினாலேயும் முக்கியமான கொஸ்டின். எழுதிருவீங்களா அதை? ஓகே. வாள் போல் பகைவரை அஞ்சுக, கேள் போல் பகைவர் தொடர்பு அப்படின்னு போட்டுட்டு, வாள் போலும் பாம்பு போலும் பகை அப்படின்னு எழுதிட்டு, வாளினை போல் வெளிப்படையாக துன்பம் செய்யும் பகைவரிடம் அஞ்ச வேண்டியதில்லை, ஆனால் உறவினர் போல பழகும் பகைவருக்கு பயப்பட்டு தான் ஆகணும் அப்படின்றத இங்க எழுதணும். கிளியரா? எழுதிருவீங்களா? ஈஸியா இருக்கா? ஃபர்ஸ்ட் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா, கொஞ்சம் நிறைய பிக்சர்ஸ்லாம் வச்சு உங்களுக்கு கதை மாதிரி தான் உங்களுக்கு சொல்லிட்டு வரேன். அழகாக என்ன பண்ணலாம் அப்படின்னா, நான் அந்த பிடிஎஃப் அப்படின்றது கீழே தரேன், டவுன்லோட் பண்ணிக்கோங்க. டவுன்லோட் பண்ணி என்ன பண்ணுங்க, படிங்க. ஓகேவா? ஓகே. அடுத்து, சூதும் கல்லும் கேடு தரும் திருக்குறள் வரி விவரிக்க. சூதும் கல்லும் கேடு தரும். சூதும் சரி, கல் அப்படின்னு என்னது? அந்த போதை பொருட்கள். சூதுன்னு என்னது? சீட்டாடுறது, ரம்மி, அது சொல்லுவாங்களே, ஆடு வந்துட்டே இருக்கும்ல, ஏதாச்சும் நம்ம வெப்சைட் போனோம்னா ஆடு வரும், ரம்மி ஆடுங்க பணத்தை இல்லைங்க அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரிலாம். அந்த மாதிரி அதுவும் என்ன தரும்? கேடு தரும் அப்படின்றது திருக்குறள் வழி விவரிக்க அப்படின்னு கேட்குறாங்க. ஓகேவா? முடிக்கும்போது என்ன பண்ணுவாங்க? ஸ்பீடாக சொல்லுவாங்க, இந்த விளையாட்டு நிதிய பயத்திற்கு உட்பட்டது அப்படின்னு முடிக்கும்போது என்ன பண்ணுவாங்க? ஸ்பீடாக சொல்லுவாங்க. அது நம்ம காதில் கூட விழுவாது. அந்த மாதிரிலாம் பண்ணுவாங்க. அந்த மாதிரிலாம் போயிட்டு என்ன பண்ணக்கூடாது? போயிட்டு கேமில் விளாடக்கூடாது. ஓகேவா? விளாடணும்னு நினச்சா இந்த பிளே ஸ்டோர் இருக்க கேம் ஏற்றி விளாண்டுக்கோங்க. அந்த ரம்மி சர்க்கிள் இந்த மாதிரி இந்த கேம்லாம் ஏற்றி விளாடக்கூடாது. ஓகேவா? அடுத்து, சிறுமை பல செய்து சீரழிக்கும் சூதின் வறுமை தருவது ஒன்றில். சிறுமை பல செய்து சீரழிக்கும் சூதின் வறுமை தருவது ஒன்றில். சார் திருக்குறள் நிறைய படிக்கணுமா சார்? படிச்சு தான் ஆகணும். ஓகேவா? வேற வழியே இல்லை.
திருக்குறள் கொஸ்டின்ல மார்க் எடுக்கணும் அப்படின்னா திருக்குறள் இல்லாமல் எப்படி திருக்குறள் கொஸ்டின்ல மார்க் எடுக்க முடியும்? திருக்குறள் நீங்க படிச்சு தான் ஆகணும். திருக்குறள் இல்லாமலாம் மார்க் எடுக்க முடியாது. ஓகேவா? ஓகே. வறுமை தருவது ஒன்றியில் அப்படின்னு போட்டுட்டு சூதின் சிறுமை அப்படின்னு போட்டுட்டு இழிவை தந்து சிறப்பை அளிக்கும் சூது போல வறுமை தரத்தக்கது வெறுமில்லை. இழிவை தந்து சிறப்பை அளிக்கும், நம்மளோட சிறப்பெல்லாம் அழிச்சிட்டு போயிடும். அந்த சூது என்ன பண்ணுவோம்? நம்மளோட சிறப்பெல்லாம் அழிச்சிட்டு போயிடும். அது மாதிரி இது போல வறுமை தரத்தக்கது, அந்த மாதிரி வறுமை தருது வேற எதுவும்லாம் கிடையாது, அந்த மாதிரி வறுமை தருது வேற எதுவும் கிடையாது அப்படின்றத சொல்றாங்க. அடுத்து பழகிய செல்வமும் பண்பும் கெடுக்கும் கழகத்துக்கு காலை புகின். பழகிய செல்வமும் பண்பும் கெடுக்கும், பழகிய செல்வமும் சரி பண்பும் கெடுக்கும் கழகத்துக்கு காலை புகின். என்ன சொல்றாங்க பார்க்கலாம். சூதால் செல்வம் அழியும், சூதால் என்ன ஆகும்? செல்வமும் அழியும், நம்மளோட என்ன பண்ணுவோம்? நம்மளோட பண்பும் போகும், நம்மளோட சிறப்பும் போகும் அப்படின்றத சொல்ல வராங்க. ஓகேவா? தொடர்ந்து சூதாடும் இடத்திற்கு சென்று வந்தால் நீண்ட நாள் சம்பாதித்த செல்வமும் பண்பும் கெட்டழியும். தொடர்ந்து சூதாட்டம் என்ன பண்றீங்க? ஃபர்ஸ்ட் நாள் போயிட்டு சூதாடுறீங்க, போயிட்டு சீட்டு கட்டு ஆடுறீங்கன்னு வச்சுப்போம். ஃபர்ஸ்ட் நாள் 1000 ரூபாய் ஜெயிக்கிறீங்க, 2வது நாள் போகிறீங்க 1000 ரூபாய் ஜெயிக்கிறீங்க, 3வது நாள் போகிறீங்க 5000 ரூபாய் ஜெயிக்கிறீங்க, 4வது நாள் போகிறீங்க 10000 ரூபாய் ஜெயிக்கிறீங்க, 5வது நாள் போகிறப்ப என்ன ஆயிடுச்சு? 1 லட்ச ரூபா லாஸ் போட்டு. இப்போ 2000 ரூபா போட்டு 5000 எடுக்கிற பாரு, இப்போ 10000 ரூபா போட்டு 5000 எடுக்கிற பாரு அப்படின்னு என்ன பண்றீங்க? அதிகமாக காசு இன்வெஸ்ட் பண்ணி விளையாடுறீங்க. ஆனால் மொத்தமாக ஒரு இடத்துல போயிடும். அதெல்லாம் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா சூது அப்படின்றது கண்டிப்பா ஆடவே கூடாது. ஓகேவா? கிளியரா? அதான் தொடர்ந்து சூதாடும் இடத்திற்கு சென்று வந்தால் நீண்ட நாள் சம்பாதித்த செல்வமும் பண்பும் கெட்டொழியும் அப்படின்றது. கல்லும் விஷமும் ஒன்றே, கல்லும் சரி விஷமும் ஒன்றுதான் அப்படின்றத நம்ம குருவினால பார்த்துருவோம். சிறுவினால் என்ன சொல்றாங்க பார்க்கலாம். உறங்கினவர் இறந்தவரோடு வேறுபாடு உடையவர் அல்லர். தூங்குறவங்களும் சரி செத்து போனவங்களும் சரி ஒன்றும் வேறுபாடெல்லாம் கிடையாது. அதுபோல எப்போதும் கல் உண்பவர் விஷம் உண்பவர் ஆவார். என்னதான் சரக்கு அடிக்கிறவன் எப்படின்னது விஷம் மருந்து இருக்கும், ஒன்றும் பெருசா டிஃபரெண்ட்லாம் கிடையாது, 2 பேரும் ஒண்ணுதான் அப்படின்றத வள்ளுவர் அவரோட வழி நின்று விளக்குறாரு. ஓகேவா? அடுத்து திருத்த முடியாதது என்ன அப்படின்னு சொல்றாரு பாருங்களேன். கல்லுண்டு மயங்கிவனை நல்லென சொல்லி திருத்த முடியாது. கல்லுண்டு மயங்கிவனா என்னது? தண்ணியை போட்டு மயங்கி கிடக்கான்ல, அவன்கிட்ட போயிட்டு நீங்க ஏதாவது சொன்னீங்க அப்படின்னா பூமர் அப்படின்னு சொல்லி என்ன பண்ணுவான்? போசிடுவான். அந்த மாதிரி என்ன பண்ணக்கூடாது, அந்த மாதிரி திருத்த முடியாது. அதுபோல நீரில் மூழ்கிய ஒருவனை தீப்பந்தம் கொண்டு தேடுவது போலாகும். நீரில் தண்ணிக்குள்ள ஒருத்தன் மூழ்கிட்டான், தண்ணிக்குள்ள கடல்ல ஒருத்தன் மூழ்கிட்டான்னு வச்சுக்கோங்களேன். நீங்க என்ன பண்றீங்க? தீப்பந்தத்தை எடுத்து அவனை போய் தேட போறீங்க. தீப்பந்தனா அவன் தண்ணியில அணைஞ்சு போயிடும். அந்த மாதிரி தேடுறது போன்றது. அதான் கல் உண்பவர் மயங்கிவனை. கல்லுண்டு மயங்கினா சரக்கு அடிச்சுட்டு மயங்கி கிடக்காங்கல்ல, அவங்கள்ட்ட போய் என்ன பண்ண முடியாது? நல்லது சொல்லி அவனெல்லாம் திருத்த முடியாது. அது மாதிரி தான் என்ன பண்ண முடியாது, நீர்ல மூழ்கின தீப்பந்தம் கொண்டு போய் தேடுறது சரியா இருக்காது. அது மாதிரி போலது அப்படின்னு சொல்றாங்க. புரியுதா? என்ன பார்த்தோம் அப்படின்றத ஒரு வாட்டி சொல்றேன் பாருங்க. இந்த கொஸ்டின் வந்தா கண்டிப்பா எழுதணும். சூதும் கல்லும் கேடு தரும் திருக்குறள் வெளி இலக்குக அப்படின்னு கேட்டா ஃபர்ஸ்ட் இந்த திருக்குறளை எழுதணும். சிறுமை பல செய்து சீரழிக்கும் சூதின் வறுமை தருவது ஒன்றியில் அப்படின்றத ஃபர்ஸ்ட் எழுதணும். அடுத்து சூதின் சிறுமை அப்படின்னு போட்டுட்டு இந்த சிறப்பு, அதாவது அதோட எக்ஸ்பிளனேஷன் எழுதணும். இழிவை தந்து சிறப்பை அளிக்கும் சூது போல வறுமை தரத்தக்கது வேறு எதுவும் இல்லை. அடுத்து பழகிய செல்வமும் பண்பும் கெடுக்கும் கழகத்துக்கு காலை புகின் அப்படின்னு திருக்குறள் எழுதிட்டு சூதாள் செல்வம் அழியும் அப்படின்றத எழுதணும். தொடர்ந்து சூதாடும் இடத்திற்கு சென்றதுனாவும் நீண்ட நாள் சம்பாதித்த செல்வமும் பண்பும் கெட்டழியும். கல்லும் விஷமும் ஒண்ணுதான். உறங்கியவர் இறந்தவரோட வேறுபட்ட உடையவர் அல்லர். அதுபோல எப்போதும் கல் உண்பவர் விஷம் உண்பவர் ஆவார். திருத்த முடியாது அப்படின்னு கடைசியா போட்டு கல்லுண்டு மயங்கணும் நல்லது சொல்லி திருத்த முடியாது. அது போல தண்ணிக்குள்ள மூழ்கணும் என்ன பண்ண முடியாது? தீப்பந்தம் ஒன்று தேட முடியாது. அது போலதான் அப்படின்றத முடிக்கணும். ஓகேவா? புரிஞ்சுதா? ரொம்ப முக்கியமான கொஸ்டின் நம்ம பார்த்துருக்கோம். குருவினா செருவினா அப்படின்றது. இதுல கண்டிப்பா என்ன பண்ண போறாங்க? பப்ளிக் எக்ஸாம் கண்டிப்பா கொஸ்டின் இல்லாம இருக்க போது. யாருக்கெல்லாம் பிடிஎஃப் வேணும்னு நினைக்கிறீங்களோ டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் கொடுக்குறேன், டவுன்லோட் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா ஒரு லைக் போடுங்க, கமெண்ட் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்க. நான் மட்டும் மார்க் எடுக்கணும் அப்படின்னு நினைக்கக்கூடாது. ஓகேவா? உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் வீடியோவை ஷேர் பண்ணி அவனுக்கும் படிக்க வைங்க. அதுக்கப்புறம் என்னது, யாராச்சும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க அப்படின்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.